நேர்கள் இணைந்திருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் ஃபோக்கஸ் தமிழ் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு நூலக நிறுவன லாப நோக்கற்ற நிறுவனத்துக்காக இந்த நிகழ்ச்சியை உலகத் தமிழர் நலன்புரி அமைப்பின் உலக ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ் சிவநாதன் அவர்கள் எடுத்து வருகின்றார். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் திருமதி ரஞ்சித மலர் நந்தகுமார் அவர்கள், தலைமை நிர்வாக அதிகாரி, நூலக நிறுவனம், யாழ்ப்பாணத்தில் இருந்து நம்மோடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அவர்களோடு நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்லலாம் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய ரஞ்சித மலர் நந்தகுமார் அவர்களுக்கு வணக்கம். 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 நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்ததுக்கு நன்றி. நீங்கள் உங்கள் முகத்தில் கொஞ்சம் வெளிச்சம் படக்கூடிய விதமாக இருக்க முடியுமா என்று அறிய விரும்புகிறேன். இன்னும் சரி, பரவாயில்லை. நாங்கள் முதலே ஏற்பாடு செய்ய. வணக்கம் ராஜ் சிவநாதன், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம் சத்யபாலன். வணக்கம் ரஞ்சித மலர் நந்தகுமார். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் சத்யா. இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுடைய நூலக நிறுவனத்தின் பணி பற்றியும் அதில் எவ்வாறு புலம்பெயர் தமிழர்கள் மேலும் பங்களிப்பை வழங்கலாம், எவ்வாறு அதை முன்னெடுத்து செல்லலாம், இதன் முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ராஜ்சிவநாதன், தொடருங்கள். நன்றி சத்யபாலன். நன்றி சத்யபாலன். கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸுக்கு பிறகு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை தொடங்குகிறோம். அதே நேரம் இந்த இலங்கை வாழ் நலன் விரும்பிகள் அமைப்புகள் நாங்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் தமிழ் ரேடியோ மூலம் ஆஸ்திரேலியா நேயர்களுக்கும் உலக நேயர்களுக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்கின்றோம். அது அரசியல் சம்பந்தமாக இருக்கட்டும், பொது விஷயமாக இருக்கட்டும். இந்த முறை நாங்கள் ஒரு புதுவிதமாக நாங்கள் எங்கண்ட அமைப்பாயும் எங்கள் மக்கள் சார்பாயும் இந்த பொது நிகழ்ச்சிகளான இப்படிப்பட்ட நூலம் நிகழ்ச்சியை நாங்கள் மக்களுக்கு கூடுதலாக கொண்டு செல்லவும் என்ற முறையில் நானும் அதன் நூலகத்தின் நிறுவனத்தில் இந்த வருஷம் இணைந்த காரணத்தினாலும் எங்கள் மக்களிடம் நாங்கள் இதை கொண்டு போகின்ற முயற்சியினாலும் இந்த முறை இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நூலக நிறுவனத்தின் அதிகாரி ரஞ்சித மலர் நந்தகுமாரை அழைத்துள்ளோம். ஸோ எங்கள் ஃபோக்கஸ் தமிழ் மூலம் எவ்வளவு தூரத்துக்கு மக்களிடம் நாங்கள் இதை கொண்டு செல்லலாம், மக்களும் இதை எத்தனையோ எழுத்தாளர்கள், அறிவுள்ளவர்கள் உலகம் முழுக்களும் உள்ளார்கள். நூலகத்தின் பெருமையை நாங்கள் மக்களுக்கு அறிய தர வேண்டும். நூலகத்தை பற்றி எத்தனையோ பேருக்கு தெரியும், ஆனாலும் நூலகத்தின் நல்ல முயற்சிகளை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று ஒரு மணித்தியாலம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு உள்ளோம். அதற்குரிய முழு நூலகத்தின் எப்படி அது இயங்குகின்றது, அதில் எப்பொழுது அது தொடங்கப்பட்டது, அதில் எவ்வளவு அங்கத்தவர்கள் உள்ளார்கள், எப்படி அதற்கான நிதிகள் வருகின்றன என்ற எல்லா விவரங்களையும் ரஞ்சித மலர் அவர்கள் சொல்லுவார்கள். எங்கள் வானொலி ரசிகர்களுக்கும் ஏற்கனவே நூலகத்தில் இணைந்துள்ள நண்பர்களும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக முதலே நாங்கள் சொல்ல இருந்தது, இந்த நிகழ்ச்சியின் கூடாக எவ்வளவு மக்கள் நூலகத்துக்கு பங்கு தர நிதி உதவி செய்வதையும் நாங்கள் ஆர்வமாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அங்கத்தவர்களை கூட்டுவது ஒரு நோக்கம். உலகளாவிய ரீதியிலும் விருப்பமானவர்கள் அங்குள்ளவர்களை தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கம்தான் என்று அதற்கு முதல் ரஞ்சி அவர்களின் மூலம் நூலகத்தின் முயற்சிகளும் அது தோன்றியது, அதன் வரலாறுகளை பற்றி அவர் சொல்லுவார். நாங்கள் விருப்பமானார்கள், நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் டிஸ்கஷனுக்கு பிறகு இதில் ஆர்வம் உள்ளவர்கள், இலக்கியம் சம்பந்தவர்கள், புத்தகம் வெளியிட்டவர்கள் கேள்விகள் கேட்கின்றாலும் அவருடன் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நன்றி ரஞ்சி. நீங்கள் உங்களுக்கு முடிந்த அளவு நூலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்லுங்கள். எப்பொழுது ஆரம்பமானது, இது எப்படி போன்றது, எப்படிப்பட்டது என்ற வரலாறுகளை நாங்கள் கேட்க ஆர்வமாக உள்ளோம். நன்றி. சொல்லுங்க. நன்றி ராஜ். முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்த வேண்டும். நான் திருமதி ரஞ்சித மலர் நந்தகுமார். நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக
சமூக சேவை தொடர்பான நிறுவனங்கள்ல வந்து பணியாற்றிட்டு கடந்த 4 வருடங்களாக வந்து நூலக நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அலுவலரா யாழ்ப்பாணத்துல கடமையாற்றுவேன். என்னுடைய கல்வி பின்புலம் வந்து நான் வந்து ஒரு நிர்வாக முகாமைத்துவ மாணி பட்டதாரி. அதை விட நான் மாஸ்டர்ஸ் வந்து சமூகவியல்லையும் மற்றது கவுன்சிலிங் டிப்ளோமா வந்து அயர்லாந்து யூனிவர்சிட்டியிலையும் நான் எடுத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய சிறிய அறிமுகம். நூலக நிறுவனத்தை பற்றி நாங்கள் பார்க்க போனால் உண்மையில அனைவரும் இலங்கை தமிழர்கள் அறிஞ்ச முக்கியமான விஷயம் வந்து யாழ் பொது நூலகம் வந்து 1981ஆம் ஆண்டு 97,000 முக்கியமான அரிய ஆவணங்களோட எரியூட்டப்பட்டது. அதை விட உள்நாட்டு போரால பல்வேறு அழிவுகள் இடம்பெயர்வுகளால நிறைய விடயங்களை வந்து இலங்கை தமிழர் சார்ந்த விடயங்களை வந்து அழிக்கப்பட்ட நிலையில் தொலைக்கப்பட்ட நிலையில தான் இருந்தது. அப்ப இந்த சிந்தனைகளின் பின்னணியில தான் உருவானது வந்து நூலகம். இதுல வந்து முக்கியமா 2000ஆம் ஆண்டிலேயே வந்து ஒரு எண்ணிம நூலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மதுரை திட்டம் வந்து பத்மநாப ஐயரால உருவாக்கப்பட்டு அவர் அந்த திட்டத்தோட இணைஞ்சு அந்த எண்ணிம நூலகம் என்ற கருப்பொருள் வந்து அப்பவே ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் 2005ஆம் ஆண்டு தான் வந்து தன்னார்வலர்களை முதன்மைப்படுத்தி வந்து ஆரம்பிக்கப்பட்டது நூலகம். இது வந்து அப்போ ஒரு ப்ராஜெக்டாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு 2008ஆம் ஆண்டு வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இது மாற்றப்பட்டது. இப்ப வந்து இது 20 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த எதிர்வரும் தைப்பொங்கல்ல வந்து நாங்கள் 21வது ஆண்டுல வந்து நூலக நிறுவனம் கால் பதிக்குது. முக்கியமாக இலங்கை தமிழ் பேசும் சமூகங்களின் கலை கலாச்சாரங்கள் மரபுரிமைகள் போன்ற பல்வேறு விதமான ஆவணங்களை எண்ணிமப்படுத்தி அதை பாதுகாத்து அதை அனைவரும் வந்து அனைவருக்கும் உலக ரீதியாக யாரும் அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள கூடிய முறையில வந்து ஒரு திறந்த அணுக்கத்துல ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக வந்து இது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் லைப்ரரிக்கு அப்பால வந்து இது ஒரு இதுல சேகரிக்கப்படுற எண்ணிமப்படுத்தப்படுகிற விடயங்கள் அனைத்தும் வந்து நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். பல்வேறு முறையில நாங்கள் கார்ட் டிஸ்க்ல பல்வேறு இடங்கள்லையும் அதை விட இப்ப நாங்கள் கிளவுட்லையும் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் பாதுகாக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் உருவாக்கிட்டோம். இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா வந்து இது 12 நாடுகள்ல வந்து இந்த நிறுவனத்துக்கு தேவையான நிதிகள் வந்து 12 நாடுகள்ல வாழுகின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களால ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களின் மாதாந்த நன்கொடையில வந்து எங்களோட ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ், அதாவது எங்களோட நாளாந்த செலவுகளை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது கனடாவில, பிரித்தானியாவில, ஆஸ்திரேலியாவில, நோர்வேயில 4 நாடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை விட 40 பணியாளர்கள்ல இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்பு, மலையகம் 3 பிரதேசங்கள்லையும் வந்து எங்களோட செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்துல தலைமை காரியாலயமும் பிராந்திய காரியாலயங்கள் மலையகத்திலையும் மட்டக்களப்பிலையும் இருக்குது. அங்கேயும் அங்க உள்ள தன்னார்வலர்கள் மற்றது நூலகங்களோட இணைந்து அங்கேயும் அந்த 2 இடத்திலையும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக பேச்சு வழக்குகள், தமிழர் சார்ந்த நம்பிக்கை முறைகள், துன்பங்கள், சடங்குகள், நாட்டுப்புற கதைகள், விளையாட்டுகள், உள்நாட்டு மருத்துவம், சட்டம், நிர்வாக முறைமைகள், தொழில்நுட்பங்கள், கலைகள், விளிம்பு நிலை சமூகங்களின் ஒரு இனவியல் மற்றும் அறிவு தளங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்கிறது முக்கியமான ஒரு இது. முக்கியமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க மலையக தமிழர் சார்ந்த விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். முஸ்லிம் தமிழர்கள் முஸ்லிம் ஆவணகம் இருக்குது. அதை விட பெண்கள் ஆவணகம் இருக்குது. விளிம்பு நிலையில பாதிக்கப்பட்டவர்கள்
இவர்கள் முக்கியமா அந்த பழங்குடியினர் தொடர்பான ஆவணப்படுத்தல்கள் செய்திருக்கிறோம். மற்றது சாதியத்தால பாதிக்கப்பட்ட இலங்கையில் சாதியம் என்ற ஒரு இலங்கையில் சாதியம் என்ற ஒரு செயற்திட்டம் செய்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் முக்கியமாக இலங்கையின் அச்சு கல்லூடகங்கள் இலத்திரன் வளங்களை வந்து எண்ணிமப்படுத்தி பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வந்து உண்மையில கல்வி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை ஆதரிக்கிற வகையிலையும் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய முறையில வந்து நாங்க சிறந்த அணுக்கத்துல வந்து நாங்கள் செய்கின்ற வேலைகளை வந்து எல்லாரும், அதாவது உலக நாட்டுல யாருமே வந்து இந்த வளங்களை வந்து பாவிக்கக்கூடிய முறையில நாங்கள் எங்களுடைய செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது திரு ரஞ்சிதகுமார் அவர்களே. நான் இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான அடைவுகள் அந்த விஷயங்களை பற்றி நாங்க சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப எங்கள்கிட்ட வந்து 3 வலைத்தளம் இருக்குது. நூலகம்.org என்று சொல்லி அதுல வந்து அச்சு ஆவணங்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதுல நீங்கள் போய் பார்த்தால் நூல்கள், இதழ்கள், பத்திரிகைகள் என்று அச்சு ஆவணங்களை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். அதான் எங்களுடைய முக்கியமான மெயின் வெப்சைட். அதை விட நூலகம் மீடியாண்டு இருக்கு. அதுல வந்து கல்லூடகங்கள் சார்ந்த புகைப்படங்களா இருக்கட்டும் அல்லது ஓவியங்கள், வாய்மொழி வரலாறுகள். முக்கியமா உங்களுக்கு தெரியும், வாய்மொழி வரலாறுகள் வந்து முக்கியம். என்னன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் எழுதப்படாமல் ஒவ்வொரு நபர்கள், அதாவது முக்கியமாக அந்த பிரதேசம் சார்ந்த அந்த நபர்கள் சார்ந்த வரலாறுகள் வந்து எழுதப்படாமலே அழிந்து போகிற ஒரு நிலை இருக்குது. குறிப்பாக நாங்கள் மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையகத்துல வந்து நிறைய வாய்மொழி வரலாறுகள் மூலம்தான் அவர்களின் வரலாறுகள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டி இருக்குது. அப்ப நாங்கள் வந்து அந்த ஒரு செயற்திட்டத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டமாக பார்க்கிறோம். அந்த வாய்மொழி வரலாறுகள் வந்து ஏறக்குறைய எங்கள்கிட்ட 750க்கும் மேற்பட்ட வாய்மொழி வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக மலையக தமிழர்கள் சார்ந்த அங்கதான் நாங்கள் அதை ஆரம்பத்துல தொடங்கினாங்க. இப்ப பல்வேறு இடங்களில் நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம். இதை விட மன்னிக்கும், அது வாய்மொழி வரலாறு என்றால் அதை ஒரு விளக்கம் படுத்துங்கள். அது என்ன மாதிரி அதை நீங்கள் அதை செய்வீர்கள்? வாய்மொழி வரலாறு சாதாரணமான ஒரு இன்டர்வியூ என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த வாய்மொழி வரலாறுன்ற நோக்கம் அந்த நபர் அல்லது அந்த நபர் வாழ்ந்த பிரதேசம் சார்ந்த அல்லது அந்த நபரோட கூடின விடயங்கள் சார்ந்த வரலாறுகளை பதிவு செய்யறதுதான் இந்த வாய்மொழி வரலாறு. இது வந்து கூடுதலா வந்து இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ எடுப்பவர் தான் நிறைய கதைச்சு கொண்டிருக்காரு. இங்க வந்து அதாவது அந்த வாய்மொழி வரலாறு வழங்குபவர் வந்து தன்னுடைய வரலாறு, தான் சார்ந்த விடயம் தொடர்பான வரலாறுகளை வந்து மிக தெளிவாக அவர்கள் தங்களோட குரலிலேயே அதை பதிவு செய்வார்கள். எங்கள்கிட்ட அந்த வாய்மொழி வரலாறுகளை எங்களோட நூலகம் மீடியாவில நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை விட இந்த ஓவியங்கள், புகைப்படங்கள், மற்றது நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கையெழுத்து பிரதிகள் எல்லாம் நிறைய ஆய்வுகள் செய்யக்கூடிய வகையில இருக்குது. இப்ப இந்த போன வருஷம் நாங்கள் ஒரு செயற்திட்டம் பிரித்தானிய நூலகத்தோட இணைந்து செய்த நாங்கள் வில்லியம் டிக்கின் மேனுஸ்கிரிப்ட வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரி, அதாவது என்னன்னு சொல்றது, அடிமைப்படுத்தப்பட்ட அவர்களின் விடயங்கள், அவர்களின் இந்த தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். முக்கியமா வந்து நாங்கள் அதை விட இன்னொரு வெப்சைட் இருக்கு, நூலகம்.school. இது வந்து கூடுதலா கொரோனா நேரமும் நிறைய மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருந்தது. இதுல வந்து மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு தேவையான நூல்கள், அவர்களுக்குரிய வினாத்தாள்கள், அது தொடர்பான விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொரு வகுப்பு ரீதியாகவும் பதிவிட்டு வாரோம். அப்ப அது மாணவர்களுக்கு வந்து இது வந்து கூட பிரயோசனமான ஒரு செயற்திட்டமாக இருக்குது. ஏறக்குறைய வந்து நாங்கள் 1,00,000
64,000 அச்சு ஆவணங்களையும் 40,000க்கும் மேற்பட்ட பல்லூடக ஆவணங்களையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். முக்கியமா நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கும், தமிழர் வரலாற்றில் இந்த ஓலைச்சுவடிகள் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் 2,60,000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை நாங்கள் பிரிட்டிஷ் லைப்ரரியின் உதவியோட அவர்களின் நிதி அனுசரணையோட வந்து நாங்கள் அதை எண்ணிமப்படுத்தி இப்பவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பிலையும் வந்து இந்த செயற்திட்டம் தொடர்ந்து இது 3வது செயற்திட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது நிறைய எங்களுடைய அழிந்து போன மருத்துவம் சித்த மருத்துவம் தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து அந்த ஓலைச்சுவடிகள்ல இருக்குது. அது சித்த மருத்துவம் மாத்திரமல்ல, புராணங்கள், மட்டக்களப்புல வந்து இந்த பிளாக் மேஜிக் என்று சொல்ற, அதாவது இந்த சரியான தமிழ் அந்த அந்த விடயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்தி வாரோம். பத்திரிகைகளை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். இதை விட குறிப்பாக சொல்ல வேண்டியது, நாங்கள் முக்கியமாக இந்த எங்களுடைய கலாச்சாரத்துல இருக்குது, ஒருவர் இறந்தால் நாங்கள் அந்த 31வது நாள் தந்தியேட்டுக்கு வந்து நினைவு மலர்கள் கட்டாயம் செய்வோம். அந்த நினைவு மலர்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்துவோம். அப்ப அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் வரலாறும் வந்து அந்த நினைவு மலர்கள்ல இருக்கு. ஏறக்குறைய 2,500க்கும் மேற்பட்ட நினைவு மலர்கள் இருக்குது. 19,000க்கும் மேற்பட்ட கல்வி வளங்கள் தொடர்பான ஆவணங்கள் இருக்குது. புகைப்படங்கள் இருக்குது. மற்றது ஆளுமை சார், இப்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னால் அவர் தொடர்பான எல்லா விடயங்களையும், அவர் தொடர்பான வரலாறு, அவர் வெளிப்படுத்தின விடயங்கள், அவர் எழுதின கட்டுரைகளாக இருக்கலாம், வெளியிட்ட நூல்களாக இருக்கலாம், அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி வாரோம். முக்கியமா வந்து சிறப்பு சேகரங்களாக வந்து எங்கள்கிட்ட முஸ்லிம் ஆவணகம், மலையக ஆவணம், பெண்கள் ஆவணகம் இருக்குது. இதை விட ஓலைச்சுவடிகள் முக்கியமான ஒரு பகுதி. வாய்மொழி வரலாறுன்றதும் எங்களுடைய ஒரு முக்கியமான பகுதி. எங்களோட நிறைய நிறுவனங்களும் எங்களோட இணைஞ்சு வேலை செய்திருக்கணும். முக்கியமாக பிரிட்டிஷ் லைப்ரரி வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கணும். அதை விட விக்கிமீடியா பவுண்டேஷன், இந்தியாவில இருந்து ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரி, அது நிதி அனுசரணையா இருக்கட்டும், அல்லது எங்களுக்கு தொழில்நுட்பம் அல்லது எங்களுடைய அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உதவிகள் இருக்குது. மற்றது பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரி, மற்றது டொரண்டோ யூனிவர்சிட்டி லைப்ரரி, மற்றது கலிபோர்னியா யூனிவர்சிட்டி லைப்ரரி, மற்றது யாழ்ப்பாண நூலகம், யாழ்ப்பாண மருத்துவ வீட துறையினர். நாங்கள் இப்பவும் ஒரு வடமாகாணத்தின் மருத்துவ வரலாறு என்ற ஒரு செயற்திட்டம் அவர்களோட இணைஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது உள்ளூர் நிறுவனங்கள், மனிதநேயம் ட்ரஸ்ட், மற்றது சிறகுகள், அப்படியான சில உள்ளூர் சார்ந்த நிறுவனங்களும் வந்து எங்களுடைய இதாயிருக்கணும் பங்குதாரர்களா. முக்கியமா நாங்கள் வந்து ஒரு 5.8 மில்லியனுக்கு மேற்பட்ட பக்கங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். ஏறக்குரிய 95 2 விதமான எங்களோட செயற்திட்டம் இருக்கு. ஒன்று எங்களுடைய வளமையான ஆபரேஷனல் விடயங்கள் உண்டு. அடுத்தது ப்ராஜெக்ட் விடயங்கள். ப்ராஜெக்ட் என்று பார்க்க அநேகமா நாங்க செய்யற வேலைகளை வந்து ப்ராஜெக்ட் ஊடாக செய்யணும். நாங்கள் இதுவரையும் நாங்கள் 95 செயற்திட்டங்களை வந்து முடிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 2024 வந்து 21 செயற்திட்டம் இப்ப தொடரும் செயற்திட்டமா இருக்குது. அதை விட 77 செயற்திட்டம் வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக ஒரு நபர் சார்ந்தோ அல்லது ஒரு விடயம் சார்ந்தோ கட்டாயமே ஆவணப்படுத்த வேணும் என்ற விடயங்களை நாங்கள் சேர்த்துட்டோம். அதாவது பைப்லைன் ப்ராஜெக்டா வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்குரிய நிதிகள், அதுக்கான அனுசரணைகள் கிடைக்கும் பட்சத்துல வந்து நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது முக்கியமா நாங்கள் பார்க்க வேண்டியது யார் பாவிக்கினம், வளமையான பாவனைகள் எவ்வளவு என்றதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விதான் நான் கேட்க இருந்தேன். உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா நூலகத்தில்? இருக்குது எங்களுக்கு வந்து
நூலகம் அதாவதுங்க அந்த அச்சு ஆவணங்களை பார்வையிடுற நூலகம்.org பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா மாதாந்தம் வந்து 18,000 புது பாவனையாளர்கள் வந்து அதுக்குள்ள வருகின்றனர். 18,000 புது பாவனையாளர்கள் வளமையாக தொடர்ந்து பாவிக்கிறார்களை விட சாதாரணமா 18,000 எங்களுக்கு இருக்கும். சில வேளையில அது 21,000 16,000 16,000க்கு வாரதில்லை, 17,000 20,000 அப்படி இருக்கும். அவரேஜ் வந்து 18,000 புது பாவனையாளர்கள் தருகின்றன. மற்ற மல்டிமீடியா அதாவது எங்களோட நூலகம் மீடியாவை வந்து சாதாரணமா 3,000 1,500 தொடக்கம் 3,000 புது பாவனையாளர்கள் அதுக்குள்ள மாதாந்தம் வந்து உள்நுழைங்க. முக்கியம் நீங்கள் நூலக நிறுவனத்தை பற்றி பேசுகிறீர்கள். அதனுடன் எவ்வாறு இணையத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரத்தை முதலில் தந்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் அங்கு சென்று அவற்றை அணுகக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய இணைய முகவரிகள் என்னென்ன தளம் வந்து ஒரு பொது பாவனையாளர்களுக்கு அவர்கள் எப்படி அதை அணுகலாம் என்பது தொடர்பான அந்த விவரங்களை தர முடியுமா? நான் எழுத்துல என்னன்னு காட்டுறது தெரியல. நூலகம்.org என்ற தளத்தை நீங்கள் ஓபன் பண்ணினார். நூலகம்.org அதிலேயே நூலகம் தொடர்பான எல்லா விடயங்களும் இருக்கு. இப்ப நூலகம் எப்படி இயங்குறது, எங்களோட நிதி இவன் ஒரு சென்ஸ் தந்தா கூட அவர்கள் இந்த விவரங்கள் கூட இருக்கும். நூலகத்தின் கொள்கைகள் என்னன்னா, நூலகம் எப்படி இயங்குதுன்றதை நான் இதுல இன்னும் சொல்ல இல்லை. நூலகம் வந்து நூலகத்துக்கு ஒரு போர்டு இருக்குது. போர்டுல வந்து சாதாரண ஒரு அமைப்புல வந்து ஏதோ ஒரு பேருக்காக புகழுக்காக அப்படியெல்லாம் இங்க இருக்கும். ஆனா நூலகத்தின் போர்டுன்றது வந்து ஒரு பங்களிப்பின் ஊடாகத்தான் அந்த போர்ட் மெம்பர் ஒரு பிரிக் சிஸ்டம் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த பிரிக் சிஸ்டத்தின் ஊடாக ஒரு ஆள் பங்களிப்பாளராக நெஞ்சு ஒரு தொண்டரா வந்து பிறகு அவர்கள் வேற ப்ரோசஸ்கள் மற்றது ஃபண்ட் ரைசிங் மற்ற பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபடைக்க ஒவ்வொரு பங்களிக்கிற எல்லா விவரங்களும் நாங்கள் வச்சிருப்போம். அதன் ஊடாக ஒரு பிரிக் சிஸ்டம் இருக்கும். அந்த பிரிக் சிஸ்டத்தின் ஊடாகத்தான் கிரே போர்டுக்கு வாலண்டியரா இருந்து கிரே போர்டுக்கு வருவினா, கிரே போர்டுல இருந்து போர்டுக்கு வருவினா. எங்களுக்கு போர்டு இருக்கு. போர்டு தான் முக்கியமா இந்த கொள்கைகள். நூலகம் இப்ப ஒரு நாடு எப்படி இயங்குதோ அது மாதிரி தான் நூலகம். எங்களுக்கு கொள்கை இருக்கு. நான் நூலகத்தை இயக்குறேன்னு சொன்னா ஏற்கனவே போர்டால உருவாக்கப்பட்ட கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளின் அடிப்படையில தான் நான் பணியாளர்களையும் மற்ற பணிகளையும் நான் எடுத்து செல்லுவேன். அப்ப அந்த கொள்கைகள் ஏதாவது மாற்றங்கள் அல்லது புது விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது திருப்பவும் போர்டுக்கு போய் அது ஒரு அமெண்ட்மெண்டா வந்து அதுக்கு பிறகு அது கொள்கைகளோட இணைக்கப்படும். அதுக்கு போர்டு அப்ரூவலோட அது இணைக்கப்படும். அப்ப போர்டு இருக்கும். போர்டுக்கு கீழே வந்து நான் இருப்பேன். எனக்கு கீழே பணியாளர் எங்களுக்கு 8 செக்டர் இருக்குது. முதலாவது டிஜிட்டல் பிரிசர்வேஷன், எண்ணிமப்படுத்தலும் அதனை பாதுகாக்கிற ஒரு பகுதி இருக்குது. முக்கியமா அவர்கள் வந்து நூல்களை கிடைக்கிற ஆவணங்களை வந்து எண்ணிமப்படுத்தல் வேலைகளை செய்வார்கள். அதே வேளையில அதை பேக்கப் எடுத்து அதை பாதுகாக்கிற எங்களுக்கு நாங்க ரோ டேட்டாவை வந்து எல்லா விஷயங்களையும் பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த எண்ணிம நூலகத்தை விட ரோ டேட்டாவும் வச்சிருக்கோம். அடுத்தது வந்து டிஜிட்டல் லைப்ரரி. இது வந்து முக்கியமான ஒரு இது கூட லைப்ரரி சயின்ஸ் படிச்ச ஆட்கள் தான் இதை கூட வேலை செய்யணும். இந்த லைப்ரரி தொடர்பான நுட்பங்கள் அந்த விடயங்கள் தெரிந்தவர்கள். அவர்கள் வந்து இங்க எண்ணிமப்படுத்தல் பகுதி அதாவது அந்த டெக்னிக்கல் வேலையெல்லாம் முடிச்சு இங்க வரைக்குள்ள இவர்கள் வந்து அதை சரியான முறையில வந்து இந்த வெப்சைட்டுகள்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மல்டிமீடியான்ற ஒரு யூனிட் இருக்குது. மல்டிமீடியா சார்ந்த அந்த பல்லூடகம் சார்ந்த விடயங்களை சரியா தரப்படுத்தி இப்ப இவன் ஒரு ஓரல் ஹிஸ்டரி எடுத்தா கூட நாங்கள் அதை சரியா அந்த சவுண்ட் மற்ற விஷயங்களை எல்லாம் சரியா எடிட் பண்ணி அதை மல்டிமீடியா பகுதிக்கு அனுப்புறது அந்த யூனிட்டா இருக்கும். அதை விட டெக்னிக்கல் டீம் இருக்கும். எங்களோட சர்வர் சார்ந்த விஷயங்கள் எங்களோட வெப்சைட் இதுகளை எல்லாம் சரியா பயன்படுத்துறது டெக்னிக்கல் டீம். அதை விட கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு பகுதி இருக்குது. மக்களோட நூலகம் சார்ந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டே சேர்க்கிறதும் அதே வேளையில மக்கள்கிட்ட இருந்து உள்ளூர்களை நூலகத்துக்கு கொண்டு வர பகுதி கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு பகுதி இருக்கு. அதை விட ஃபைனான்ஸ், HR,
அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பகுதி இருக்குது. இவ்வாறாக 8 பகுதிகள் வந்து மற்றது ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட், அது நான் அதை பார்த்துக் கொள்வேன். அப்படி 8 செக்டர் வந்து இருக்கு. அது நாங்கள் எங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு ப்ரோசஸா பிரிச்சிருக்கிறோம். அந்த ப்ரோசஸுக்கு நாங்கள் மென்டர்ஸ் என்று வச்சிருக்கோம். அந்த விடயம் தொடர்பாக ஆர்வம் அல்லது அது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வளர்ந்து வர நிறுவனம் வெளியில வந்து அந்த அந்த நாலேஜ் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்ப அந்த அவர்களை வந்து நாங்கள் ப்ரோசஸ் மென்டரா எடுப்போம். அவர்கள் வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் இல்ல, அந்த ப்ரோசஸ வந்து சரியா கொண்டு போறதுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கணும். மற்றது எங்களுக்கு முக்கியமான இது வந்து எங்களோட ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். எங்களுக்கு ஆபரேஷனல் ஃபண்ட் இந்த 2024 வந்து எங்களுக்கு 32 மில்லியன். ஆனா இந்த 2025 நாங்கள் அந்த எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 250 தனிப்பட்ட பங்களிப்பாளர்கள். எங்களோட நிதி எப்படி ஒரு ஃபண்ட் ரைசர் செட்டப்புக்குள்ள வருகிறது. நாங்கள் பாக்குறது வந்து இந்த இப்ப ஒருக்கா காசை தந்துட்டு அது பிறகு எங்களோட இயங்கு நிலையை வந்து அது குழப்பிடும். ஆகவே ஒரு ஆளுங்க ஒரு பங்களிப்பு சின்னதா இருந்தாலும் அது தொடர்ச்சியாக இருக்கணும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் ஒரு அந்த ஃபண்ட் ரைசிங் செட்டப்பை செய்து வச்சிருக்கிறோம். ஒரு நபர் ஒரு ஃபண்ட் ரைசர் என்று நாங்கள் குறிப்பிடுற ஒருவர், அவரும் ஆக குறைஞ்சது அவருக்கு கீழே ஒரு 4 பங்களிப்பாளர்களையும் இணைச்சு கொள்ள வேணும். அப்ப ஒரு நபர் ஒரு ஃபண்ட் ரைசர் என்று அவர் சார்ந்து அவருக்கு மிக நெருக்கமான ஒரு 4 பேரை. அப்ப நாங்கள் ஆஸ்திரேலியான்னு பார்க்க அவை இந்த ஒரு நாள் ஒரு மனத்தியான லேபர் சார்ஜ் என்று பார்க்க ஒரு $20 ஒரு மாசத்துக்கு எதிர்பார்க்கிறோம். ஒரு பங்களிப்பாளர் வந்து $20 வந்து 12 மாசமும் அது ஒரு தடவையிலையோ அல்லது மாதாந்தம் தாரது எங்களுக்கு கூட வசதி. அவைகளுக்கும் அது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு. அது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு டோனர் பாக்ஸ் இருக்குது, பேபால் இருக்குது. இந்த விதத்துல நீங்க அந்த நூலகம்.org பார்க்கல அந்த எல்லா விவரமும் இருக்குது. எப்படி பங்களிப்பு செய்யலாம், நூலகம் எப்படி இயங்குது, போர்டு யார் யார் இருக்கணும், எல்லா ஸ்டாஃப் யார், என்னென்ன இதுக்கு யார் பொறுப்பா இருக்கணும், ஆஸ்திரேலியாவின் விவரங்கள் என்ன, ஆஸ்திரேலியா பேங்க் டீடைல்ஸ் என்ன, எல்லா விவரங்களையும் நீங்க பார்க்கலாம். அப்ப அங்க போய் அந்த 10 ஒரு ஃபண்ட் ரைசர் என்றவர் அவரும் 4 நபர்களும் சேர்ந்து ஒரு 5 பேர் பங்களிப்பு செய்யறது தான் நாங்கள் ஆக குறைஞ்சது எதிர்பார்க்கிறோம். ஆஸ்திரேலியா அன்றைக்கு $20 ஒரு பங்களிப்பாளர்கிட்ட இருந்து 5 பேர் சேர்ந்தால் அது ஒரு அந்த நபர் இப்ப உதாரணத்துக்கு ராஜ் சிவநாதனை எடுத்தால் அவரும் அவருக்கு ஒரு 4 ஆக குறைஞ்சது. அதுக்காக நிறைய இப்ப எங்கள்கிட்ட 20-30 பேர் பங்களிப்பாளராக இருக்கிற ஃபண்ட் ரைசர்ஸும் இருக்கீங்கன்னா நாங்களாக குறைஞ்சது ஒரு 5 பேர் அன்றைக்கு எங்களோட அந்த இயங்கு நிலை வந்து எங்களோட ஆபரேஷன் வந்து குழப்பப்படாம இருக்கும். அதைத்தான் நாங்கள் முக்கியமா எதிர்பார்க்கிறோம். இந்த ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் நிறைய படித்தவர்கள், உயர் பதவிகள்ல இருக்கிறவர்கள், நாட்டில் அக்கறை உள்ளவர்கள் அங்கதான் நிறைய பேர் இருக்கீங்க ஆஸ்திரேலியாவில. ஆனா எங்களுக்கு நூலகத்தின் விவரங்கள் அங்க போய் சேர இல்லையோ என்னவோ தெரியல. அங்க இருக்கிற பங்களிப்பு வந்து எங்களுக்கு மிக குறைவா இருக்குது. அப்ப அத நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்கிறோம். மற்றது நாங்கள் இப்ப பெரிய சம்பளம் எல்லாம் மேல எங்கள்கிட்ட வேலை செய்யற பணியாளர்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. முக்கியமா எங்கள்கிட்ட எல்லாம் டெக்னாலஜிக்கெல்லாம் ஒரு ஸ்டாஃபை ரிக்ரூட் பண்றேன்னா ஹை லெவல்ல ஆக குறைஞ்சது $2,00,000 இலங்கை காசு சம்பளம் கொடுக்கணும். நூலகத்துல அப்படி கொடுக்குற வசதிகளும் அதுக்கான நிதி இல்லை. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அதை வந்து மேல வாலண்டியர்ஸ் கிட்ட தான் அந்த நாலேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அது வந்து எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இல்லை. அப்ப அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மற்றது எங்களுடைய எல்லாம் பிசிக்கலா நிறைய ஆவணங்கள் இருக்குது. முக்கியமா முதலாவது பத்திரிகை என்று சொல்லப்படுற பத்திரிகைகள் காரியாலயத்துக்கு வந்தா தெரியும். மிக அரிதான எங்கேயுமே இல்லாத ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் பிசிக்கலாவும் வச்சிருக்கிறோம். அப்ப அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு கட்டிடங்களுக்கான இடவசதிகளோ வந்து இல்லை. டெக்னிக்கல் விஷயம் எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை பெரிய ஒரு பற்றாக்குறையா தான் இருக்கு. இப்ப நான் 8 செக்டர்ன்னு சொன்னாலும் மல்டிமீடியாவில ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் வேலை செய்யறேன். ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டாஃப் தான். அதுவும் ஒரு மேனேஜரியல் லெவல்ல எங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு நிதி போதாது. மற்றது
இது இந்த இந்த பங்களிப்பு செய்தவர்களுடைய நிதி பங்களிப்பை தவிர வேறு எவ்விதங்களில் உங்களால் நிதிகளை திரட்டக்கூடியதாக தற்போது இருக்கிறது என்று அறியும். அதாவது பிரிட்டிஷ் நூலகங்கள் போன்றவையெல்லாம் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதாக சொல்லுகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு நிதி பங்களிப்பும் வழங்குகிறார்களா அல்லது உங்களுடைய வேலை திட்டத்தில் பங்கெடுக்கிறார்களா? அப்படி முக்கியமா அவர்கள் வந்து அந்த சுவடி என்று சொல்லிக்க சுவடி விடயங்கள் தொடர்பான எங்களுக்கு ஆலோசனைகள், அதுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வந்து அவர்கள் தருவினர். மற்றது இப்ப எங்களுக்கு நாங்க வந்து 2 விதமா உண்டு, ஆபரேஷனல் ஃபண்ட், மற்றது ப்ராஜெக்ட் ஃபண்ட். ப்ராஜெக்ட் வந்து இப்ப பிரிட்டிஷ் லைப்ரரியில வந்து ப்ராஜெக்டா தான் இருக்குது. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட பீரியடோட அது போயிடும், 1 இயரோ 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட். அதுக்கு பிறகு அது இருக்காது. இப்படித்தானே ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அந்த நிதி வழங்குனர்கள் வந்து தொடர்ச்சியா தர மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அன்றைக்கு ஒரு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். ஆபரேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமே தொடர்ந்து போக நூலகம் ஆபரேஷன்ல தான் முழுக்க தங்கி இருக்குது. ஆபரேஷன் தான் ப்ராஜெக்ட ரன் பண்றதா இருக்கும். ஆகவே ப்ராஜெக்டுகள் நிறைய இருக்குது எங்களுக்கு. இப்ப மனிதநேயம் ட்ரஸ்ட் வந்து இந்த ஜப்னா பப்ளிக் லைப்ரரியில உள்ள விஷயத்த, அங்க உள்ள அரிய ஆவணங்களை வந்து ஆவணப்படுத்துறதுக்கான உதவியை வந்து முதல் 2 வருஷத்துக்கு செய்திருந்தவை. இப்ப அடுத்த 3 வருஷத்துக்கு செய்து இப்ப அந்த phase 2 நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சிட்டோம். அது மாதிரி பேஸ் அமைப்பு வந்து அந்த சிறந்த கல்வி வளங்கள் சேர்த்துக்கிறது உதவி. அப்படி ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு குழுவோ அல்லது சில தனிப்பட்ட நபர்களும் சில ப்ராஜெக்டுகளை ரன் பண்ணுவினோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிதி வரைக்குள்ள வந்து தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுக்கள் தங்களோட ஊர் சார்ந்து, இப்ப அரியாலை ஆவணப்படுத்தணும், அரியாலை சார்ந்த ஒரு அங்க உள்ள நபர்கள் சேர்ந்து அரியாலை விடயங்கள் அவ்வளவுத்தையும் தாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். இப்ப சாவகச்சேரியும் செய்யறதுக்கான இது செய்யணும். அது நாங்கள் வந்து இப்ப எங்களோட எதிர்கால இதென்று பார்க்கையில முக்கியமா நாங்க யோசிக்கிறது இந்த பிராந்தியங்கள் சார்ந்த ஆவணப்படுத்தலை செய்ய ஒரு முழுமையான ஒரு இதை செய்யலாம். இப்ப கிளிநொச்சி நாங்கள் செய்த நாங்கள் அது இப்ப பெரிய ஸ்டாஃப் இப்ப இல்லாதபடியா இடையில நிக்குது. இது ஒரு 2 வருஷம் செய்தாங்க. கிளிநொச்சி சார்ந்த முழுமையான ஒரு ஆவணப்படுத்தல். அது மாதிரி திருகோணமலை, அம்பாறை, இப்படி முக்கியமான தமிழ் மாவட்டங்கள் சார்ந்த ஒரு ரீஜனல் டாக்குமெண்டேஷன் செய்யல அங்க உள்ள எல்லா விடயங்களுமே அதுக்குள்ள வந்திருந்தது. நாங்கள் தனியா ஒரு டீம் சார்ந்து செய்யாமல் இந்த போக்குல செய்யல வந்து நாங்கள் கூடுதலான விடயங்களை நாங்கள் இதுக்குள்ள உள்வாங்கக்கூடியதா இருக்கு. முக்கியமா இதுல பல்கலைக்கழக மாணவர்கள் ஈவன் கூடுதலா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த பாவனை வந்து கூட இருக்குது. அங்க இருந்து நிறைய ஆய்வாளர்கள் வாரத PhD ஸ்டூடெண்ட்ஸ் அங்க மட்டும் இல்ல US மற்ற நாடுகளில் இருந்தும் வந்து இந்த ஆவணங்களை எடுத்து தங்களோட PhD இதுகளுக்கு பாவிக்கணும். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றது இந்த மற்ற ஆய்வுகள் செய்கிறவர்கள் நிறைய பாவிச்சு கொண்டிருக்கணும். ஆனா எல்லாரும் பாவிக்கணும். அந்த இதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு, அது சார்ந்த இது எப்படி இயங்குகின்ற விடயம் வந்து பெருமளவுல வந்து என்ன பொறுத்த மட்டும் நிறைய ஆட்களுக்கு தெரியாம இருக்கும். அல்லது தெரிஞ்சும் சில பேர் அதை பற்றி கவனத்துல கொள்ளாத ஒரு நிலைமையும் இருக்குது. நீங்கள் இப்போது தந்திருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே பலருக்கு தெரிந்திருக்க, ஆஸ்திரேலியாவில் தெரிந்திருக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதோ என்றுதான் நான் நம்புகிறேன். ராஜ், நீங்கள் என்ன நம்புகிறீர்கள்? உண்மையில் நீங்கள் உங்கள் விளக்கங்கள் நன்றாக இருந்தது ரஞ்சி. பிகாஸ் நானும் இந்த நூலகத்தை பற்றி உண்மையை சொல்ல போனால் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் நூலகத்தை பற்றி அறிந்தது ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் தான். ஆனால் அதுவும் நூலகம் இலக்கியம், இந்த இலக்கியம் சம்பந்தமானவர்கள் இங்குள்ளார்கள், கணக்கு இலக்கிய விழாக்கள் நடத்துகிறார்கள், எழுத்தாளர்கள் உள்ளார்கள். அதன் மூலம் நான் கேள்விப்பட்டிருந்தேன். 3 வருஷத்துக்கு முதல் தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் வேற இதுகள் இருக்கிறபடியால், நாங்கள் எழுத்தாளர்கள் இல்லாதபடியால், ஆனால் எழுத்தாளர்கள் நான் இதை அறிந்தது இந்த வருஷம்தான் கூடுதலாக. அதுவும் எனக்கு அறிமுகம் கிடைத்தபடியால் ராஜீவ்காந்துக்களாலையும் சசிவனனோட தான் நான் வந்து நூலகத்தை பார்த்து நான் உண்மையிலேயே அது வியந்து போனேன். அது நீங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் நல்ல ஒரு இடத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் அந்த கட்டடம் அமைந்துள்ளது. அது ஒரு நாள் நான் பார்த்து அங்கொண்ட வேலைகளும் அதை செய்கிற விதமும்
அதுல ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினா இருந்ததை பார்த்து தான் எனக்கும் ஒரு நல்ல ஆர்வம் வந்தது. என்றால் இப்படிப்பட்ட விக்கிபீடியா மாரி நாங்கள் தமிழ் ஆவணங்கள் எல்லாம் இப்படி நீங்கள் இவ்வளவு முயற்சிகள் செய்வது ஒரு நல்ல ஒரு காரியம். இப்ப ஏனென்றால் இப்ப எல்லாருக்கும் இன்றைய காலத்தில் எல்லாரும் புத்தகங்களை வாங்குகிறார்கள். புத்தகங்களை வாங்கி வைத்து விட்டு வீடுகள் மாறும் போது இந்த புத்தகங்களை எல்லாம் அறிய வேண்டிய ஒரு நிலையில் எத்தனையோ வெளிநாடுகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லா புத்தகங்களையும் ஆவணப்படுத்தி வரை கேட்க இப்பொழுது இன்டர்நெட்டுகளால கம்ப்யூட்டர்களால் பார்க்கக்கூடிய வசதி வந்து ஒரு நல்ல ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, அது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அது ஒரு பெரும் உதவியா இருக்கும் என்றுதான் என்னுடைய இது. சத்யபாலன் சொன்னது போல் எனக்கும் சத்யபாலனுக்கும் இது வந்து கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சிருந்தாலும் இங்குள்ள எழுத்தாளர்கள் புத்தகம் வெளியிடாக்களுக்கு இது தெரியும். ஆனால் அவர்கள் ஏன் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார்கள் 19 பேருக்கிட்ட கொஞ்சம் காலமா அவர்கள் மெம்பர்ஸா வந்து போய் ஒவ்வொரு வருஷம் பணங்கள் கட்டியுள்ளார்கள். ஆனால் ரஞ்சி சொன்ன மாதிரி அந்த வெளியில் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி இல்லை என்றது தான் நானே நினைக்கிறேன். அதுல சத்யபாலன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் நிமித்தம் தான் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு கதைத்து தான் நூலகத்தை ஒருக்கா இன்னும் கொஞ்சம் ஆஸ்திரேலியா எழுத்தாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் அந்த அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் எத்தனையோ பேற்ற புத்தகங்கள் எல்லாரும் அதை ஆவணப்படுத்தினமோ தெரியவில்லை. ஆவணப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களோடையும் தொடர்பு கொள்ளலாம், எங்களோடையும் தொடர்பு கொண்டால் அந்த ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகங்கள் ஆவணப்படுத்தலாம். இப்ப நான் கூட இப்போ ஒரு செப்டம்பருக்கு இடையிலேயே நான் வேற நாட்டில் உள்ளவர்களையும் இதிலையுமே கனெக்ட் பண்ணிவிட்டேன். குறிப்பாக நான் விரும்புவது ஆஸ்திரேலியாவில இருந்து போகும் ஒவ்வொரு குடும்பஸ்தரும் இந்த நூலகத்தை போய் அவையில் ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டுக்கு எல்லாம் போற மாதிரி இது ஒரு கட்டாயமான ஒரு நம்பர் 1 பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் என்றதை மக்கள் அதை ஆர்வமாக எடுக்க வேண்டும்ன்றதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் அதை போய் பார்க்கும் பொழுது நீங்கள் வியந்து விடுவீர்கள். ஏன்னால் அந்த செய்கிற விதமும் அதை ஆவணப்படுத்துறதும் இப்படி ஒரு டெடிக்கேஷனை இப்போ எல்லாரும் வேற சைட் பீயிங் போறது இதையும் இதுக்கான நேரம் தேவையில்லை. யாழ்ப்பாணம் டவுனில் தான் இருக்கின்றது. இதை போய் பார்க்க வேணுமென்றது எனது தாழ்மையான வேண்டுகோள். அப்படி போனாத்தான் நாங்கள் அதில் ஒரு ஆர்வம் வருமென்றதைத்தான் நான் அறிந்து கொண்டேன். நானும் அதை பார்த்து நெகிழ்ந்தேன். ஸோ இது வந்து ஒரு கட்டாயம் அறிய வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம். சத்யபாலன், நீங்க தொடர்ந்து கதைங்க. இல்லை, ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். வணக்கம் புதியவன். வணக்கம். 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 இல்லையா, பேசவில்லை. அவருடைய அழைப்பு சில விஷயங்களை சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு காலத்துல வந்து யாழ்ப்பாண பொது நூலகம் தெற்காசியாவிலேயே ஒரு முக்கியமான நூலகம் என்ற மாதிரி உண்மையில தெற்காசியாவில ஒரு முக்கியமான எண்ணிம நூலகமாக இன்றைக்கு நூலக நிறுவனம் இருக்குது. அதை வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நபர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு எண்ணிம நூலகமா இருக்குது. அங்க இருக்கிற அந்த எல்லாரும் வந்து ரெண்டு விதமா பங்களிப்பு செய்யலாம். ஒன்று வந்து இதை இயக்குறதுக்கான ஒரு நிதி அனுசரணை, அடுத்தது வந்து மேல ஆஸ்திரேலியாவில நிறைய தமிழ் தொடர்பான விடயங்கள் நடக்குது, நிறைய நூல்கள் வெளியிடப்படுது. மற்றது அவர்கள் தங்களோடையே நிறைய இங்க இருந்து எடுத்து போன நிறைய விடயங்களை வச்சிருக்கலாம். அப்ப அந்த விடயங்களை வந்து அவர்களுக்கு பிறகு அது என்ன நடக்குமோ தெரியாது. அப்ப அந்த விடயங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கேங்க, அது ஒரு பாதுகாப்பாகவும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு இது கொண்டு செல்லப்படுற விடயமாகவும் இருக்கும். ஆகவே நிதி மட்டுமல்லாமல் அந்த விடயங்களையும் கட்டாயம் செய்யணும். இப்ப அந்த பங்களிப்பு என்பது அது அந்த விடயங்களும் தான். அதை விட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி எங்களுக்கு அந்த இந்த இயக்கப்பாட்டுக்கு தேவையான ஆலோசனைகள் அந்த விடயங்களையும் அது தொடர்பான பாண்டித்யம் பெற்றவர்களோ அல்லது ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நூலகத்தோட நெஞ்சு கொள்ளலாம். நல்லது. வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் வணக்கம். 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 வணக்கம் கணேசன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம் சத்யபாலன், வணக்கம் ராஜ், வணக்கம் ராஜ், வணக்கம் வணக்கம், கணேஷ். வணக்கம் கணேஷ். வணக்கம். அவருக்கு பேர் என்ன? நம்புக்குமார். நூலகம் உண்மையிலேயே ஒரு மிகவும் சிறந்த ஒரு சேவை. நான் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு பலரை தெரியும். கோபி இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தெரியும். மற்றது இந்த மெல்பர்னுக்கு முக்கியமா தெய்வீகன் தான் இந்த ஃபண்ட் ரைசிங் வேலைகளை செய்தவர். நான் ஒரு பங்களிப்பாளர் பல காலமா இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு மேலால இந்த நூலகம் முக்கியமாக நான் ஏதாவது முக்கியமாக ஒரு பத்திரிகை தேவை என்று சொன்னால், பழைய பத்திரிகை தேவை என்று சொன்னால் உடைய நூலகம் தான் போறது. எல்லாம் நல்லபடியாக வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு யாழ்ப்பாண நூலகம் வைக்கப்பட்டதோடு எங்கட எவ்வளவோ அழிஞ்சு போய் சுவடிகள் அதுகள் எல்லாம். இன்றைக்கு நான் தற்செயலாக ஒரு இந்திய யூடியூபிலே பார்த்தேன். அவர்கள் ஒரு ஐஐடி ப்ரொஃபஸரால் ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். தமிழர்களின் அஸ்ட்ரோனமி நாலேஜ், தமிழர்களுக்கு பழைய காலத்துல எவ்வளவு அஸ்ட்ரோனமி நாலேஜ் இருந்த பற்றின அதுக்கான ஆதாரமா அவர் எடுத்திருக்கிறது இந்த பெட்டிகோட்டா செமினரி என்று சொல்லி இப்ப பிரபு யக்னா காலேஜ் உருவாக்கி 18th சென்ச்சுரியில அவர்கள் பப்ளிஷ் பண்ணின ஒரு டாக்குமெண்ட் தான் இங்கே இருந்து எடுத்து ஆதாரமா வச்சு ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யறாங்க இந்தியா. அப்ப அது என்னட்டு அவர்களுக்கு ஒரு நூலகத்துக்குள்ளார்களா தெரியாது. பெட்டிகோட்டோ நடக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவர்கள் வச்சிருப்பார்கள் நினைக்கிறேன். அவருக்கு ஆரம்ப காலத்து பெட்டிகோட்டோ செரிமனி அந்த ரெஜிஸ்ட்ரி அதெல்லாம் இருந்தது பார்க்கிறாங்க நூலகத்துல. மற்றது இன்னும் ஒரு தகவலை நான் சொல்லுவேன். இந்த சிங்களவர்களின் ஆரம்ப கால நூல்கள், மருத்துவ நூல்கள், மகாவம்சம், அந்த அதுகள் எல்லாமே அந்த பௌத்தம் தொலைத்தோங்கி இருந்த காலம் தானே 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு. அந்த காலத்திலே இந்தியாவின் எல்லா நாட்டு அறிஞர்களும் வந்து படிக்கிற பல்கலைக்கழகங்கள், நாளந்தா பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா அதுக்கு சீனாவில் இருந்து வர்றது, இலங்கையிலிருந்து போறது அப்படியான எல்லாம் இருந்தபடியா அந்த சிங்களவர்களின் முக்கியமான அந்த பழைய காலத்து மருத்துவ சோடிகள், மருத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள் எல்லாம் சீனாவுக்கு போய் அங்கு பாதுகாக்கப்பட்டு இப்ப அங்கே இருந்துதான் இலங்கைக்கு கொடுத்து கொண்டு வராங்க. எங்களுக்கு அப்படியான எங்களுக்கு பழைய இங்க இழப்பு சம்பந்தமான நூல்கள் ஒன்றும் அப்படி தெரியல. ஏதோ ஒரு யாழ்ப்பாண வைபவமாலை என்றதான் நாங்க சொல்லுவோம் பழைய நூலாக. இது ஒரு நல்ல முயற்சி. முக்கியமாக நான் அந்த கல்வி செயற்பாடுகள் அதில் இருந்த காலத்திலே எனக்கு தெரியும் அங்கிருந்து உடனே ஏதாவது அந்த மாணவர்களுக்கான எக்ஸாம் பேப்பர் இதெல்லாம் போட்ட உடனே அங்கே சொல்ல அது கிழக்கு ஒரு கோப்பி இருக்கு அனுப்பும் சொல்லி எல்லாம் நல்ல இந்த பள்ளிக்கூடம் என்று சொல்லி ஒரு செக்ஷன் வச்சிருக்கார்கள். நூலகத்தோட இணைந்ததுதான் அது. அதுல பெரிய முதலாம் அறிவறியில இருந்து 13ஆம் வகுப்பு தேவையான எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே நல்லபடியாக சர்ச் பண்ணக்கூடியபடியாக எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி வைத்திருக்காங்க. மிக சிறந்த ஒரு முயற்சி அது. அந்த ஆரம்பகால ஆலோசனை அதுகள்ல நானும் நான் கொஞ்சம் அது முதல் ஆரம்பத்திலே மாகாண சபையின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அதற்குள்ளதான் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் அதெல்லாம் குழப்பி அடிச்சு அதுக்கு பிறகு இவர்கள் நல்லபடியா செய்வார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றிகள் நடக்க வேணும். எல்லாரும் மற்றவர்களும் இதை அறிமுகம் செய்ய வேண்டும். இன்னும் அதிகமானவர்கள் பங்களிப்பு செய்தால் நிச்சயமாக ஒரு என்ன சொல்வது, அவர்கள் சொல்வது போல எண்ணிம விடயமாக டிஜிட்டலாக அது தமிழ் மக்களுடைய ஆவணங்கள் பதிவிலே இருக்கும். அதை நாங்கள் பேசும்போது இலகுவாக பேசலாம், ஆனால் அதை செய்வது எவ்வளவு கடினம் என்பது அதை செய்து அது ப்ராஜெக்டில் இருப்பவர்களுக்குத்தான் அது தெரியும் என்று நம்புகிறேன். இலகுவாக டிஜிட்டலைசேஷன் செய்வது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் அல்ல. இருந்தாலும் கூட அதை இவ்வளவு பொறுமையாக அவர்கள் செய்வது
பாராட்டப்பட வேண்டிய, அதே சமயம் ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு செயற்பாடு என்று நம்புகிறேன். நன்றி கணேசன். என்னன்னு சொன்னால், நீங்க குறிப்பிட்டது போல மிக தொன்மையான பழமையான ஆவணங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப அதுக்காக இல்ல அந்த நீங்க எல்லா விஷயமுமே இருக்குமெண்டு இல்ல. இப்ப நீங்கள் அந்த நூலகம்.org போய் பார்க்கல தெரியும். 1600 அந்த ஆண்டு வாரியா பார்த்தா 1600ஆம் ஆண்டுல இருந்து வெளியிடப்பட்ட தமிழர்கள் சார்ந்த அல்லது தமிழர் எழுதுனது இல்ல, தமிழர் சார்ந்து யாரோ ஒரு வெள்ளக்காரன் எழுதி இருந்தா கூட அந்த ஆவணங்களை நாங்க வச்சிருக்கோம். முக்கியமா அந்த ஜப்னா காலேஜில இருந்த பழமையான ஆவணங்களை, முக்கியமான ஆவணங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டம் இருக்கு, முன்னோர் ஆவணம். முன்னோர் ஆவணகம்ன்றது 1900க்கு முற்பட்ட ஆவணங்களை ஆவணப்படுத்துறது. அதை நாங்க தொடர்ச்சியா எங்களோட ஆபரேஷனல் ஃபண்டுகளாலேயே செய்துட்டு வரோம். ஏன்னா அதுதான் நூலகத்தின் மிக முக்கியமான பணி. எங்களோட பழைய விஷயங்கள் அழிஞ்சு போக கூடாது, அதை தேடி தேடி. அது இங்க மட்டும் இல்லை, எங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு நாட்டு லைப்ரரிகள்ல இருந்து கூட, மற்ற சில வெப்சைட்டுகள்ல இருந்து கூட நாங்கள் அதை எடுத்து நாங்கள் ஆவணப்படுத்துறோம். அது முக்கியமான ஒரு பணி நூலகத்தை பொறுத்த மட்டும். ஏன்டா புது ஆவணங்களை நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு செய்து கொள்ளலாம், ஆனா இந்த ஆவணங்களை வந்து எடுத்துக்கொள்ள இயலாத. அதுக்காக சில பேர் அது உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்க கூட நாங்கள் அதை எடுத்து நாங்கள் ஆவணப்படுத்தி வாரோம். அது முன்னோர் ஆவணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டே வாரோம். நன்றி. ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். போர்ச்சுகீஸ் உள்ளாந்தர் காலத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் கொண்டு போட்டார்கள், அங்கு அவர்கள் நூலகத்தில் இருப்பதாக சொல்றார்கள். அதுகளை எடுத்து ஆவணப்படுத்துவதற்கான வசதி இருக்கிறாங்க. அது நாங்கள் இப்ப வெவ்வேறு நாட்டு நூலகங்களோட இப்ப பிரிட்டிஷ்ல எல்லாம் வெல்கம் கலெக்ஷன்ஸ் சொல்லி அவையில் நிறைய பழைய ஆவணங்களை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். இப்ப முதலே என்னுடைய அந்த அறிமுக உரையில சொன்ன அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில அந்த ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரி, அதாவது அந்த அடிமைகளின் அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கே, அதெல்லாம் பிரிட்டிஷ் லைப்ரரியில இருந்துதான் எடுத்து செய்தாங்க. அப்ப நாங்கள் இங்க மட்டுமல்ல, அதுதான் உங்கள்கிட்டையும் நீங்களும் வெவ்வேறு நாடுகள்ல இருக்கேக்க அந்த நாடுகள்ல இருக்கிற இலங்கை தமிழர் சார்ந்த அல்லது இலங்கை சார்ந்த விடயங்களை நீங்கள் காணும் இடத்து அதை வந்து கட்டாய நூலகத்துக்கு தரையில அது அந்த இந்த தொகுப்புகள்ல இருக்க அது இலங்கை தமிழர் தொகுப்புக்குள்ள வந்துருக்கும். அந்த லைப்ரரியில மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள வரும். அப்ப வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிற லைப்ரரியில இருக்கிற விஷயங்களை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வரோம். புரொட்டஸ்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே ஒவ்வொரு இடங்கள்ல இருந்துதான் நாங்கள் எடுக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமெரிக்கன் மார்க் ஃபெல்மோத் என்று சொல்லி அவர்கிட்ட பிஹெச்டி வந்து யாழ்ப்பாணத்துலதான் வந்து செய்தவர், நூலகத்தோட தான் செய்தவர். அவர் வந்து இலங்கையில புரொட்டஸ்தாந்து ஆவணங்களை, யாழ்ப்பாணத்து புரொட்டஸ்தாந்து ஆவணங்களை ஆவணப்படுத்துற விஷயம் தொடர்பாக தான் அவர்கிட்ட பிஹெச்டி இருந்தது. அவர் இப்போ நூலகத்தோட தொடர்ந்து இந்த கிரேபோர்டு எல்லாம் இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட பிஹெச்டி கூட அப்படித்தான் இருந்தது. ஆகவே நீங்கள் அவ்வாறான விடயங்களை கொண்டு சேர்க்கிறதும் உங்களோட அந்த பங்களிப்பு என்றது உண்மையில இந்த கரையங்கத நீதி அப்படி என்று ராஜ் கொடைக்கு நான் சொன்னது இல்லை, அது இல்ல பங்களிப்பு என்று இந்த பகனத்தை மாத்தினாங்க. உண்மையில பங்களிப்புன்றது இந்த விஷயங்களை நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறார். அவர் அப்படி ஒரு விஷயம் கிடைச்சா அது எப்படியும் கஷ்டப்பட்டு அவருக்கு அந்த அதே சிந்தனையோட இருக்கிறபடியா அப்படியும் அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்த்துருவேன். இந்த வயசுலயும் சரியான இப்ப நான் ஒரு கால் என் பேஸ்புக்ல என் அம்மாண்ட அப்பாண்ட அப்பாவின் போட்டோ அந்த காலத்துல அவற்றை அந்த பழைய காலத்து உடுப்புகளோட தலப்பாக்கள் அந்த அதுகளோட அவர்கிட்ட படம் கொண்டு இருந்ததுன்னுட்டு அதை நான் போட்டோ எடுத்து அவர் என்ன தொடர்பு கொண்டு அதை ஒரிஜினலை எடுத்து அதை ஸ்கேன் பண்ணிச்சு போட்டு எடுத்து ஆவணப்படுத்திட்டாரோட. அப்படி அவர் இந்த வயசுலயும் அவருக்கு 90 வயசுக்கு மேல இல்லையா அவர் நினைக்கிறேன். 85 வயசு. அவர் இப்ப அப்பவும் அங்க லண்டன்ல இருந்து என்ன தொடர்பு கொண்டு அதை எடுத்தார். அப்படி ஒரு சரியான ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சன் அவர். பாடசாலைகள் சார்ந்த விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் சின்ன வயசுல இருக்கே அன்றைக்கு ஒரு இக்பால் என்ற ஒரு ஆள் அவர் வந்து
அவர்கிட்ட பாடசாலையில் எழுதின ஒரு அவருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த இதுக்குள்ள போய் பார்க்க அவர் பாடசாலை சிறுவனா இருக்கேக்குள்ள பாடசாலை நூலில எழுதின அவற்றை ஆர்டிகிள் எடுத்து வாசிச்சு அவருக்கு சரியான சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் நாங்கள் துளைச்சிருப்போம். அதை இப்படி ஆவணப்படுத்தி இருக்கேக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அவைகளுக்கும் அது ஒரு உற்சாகப்படுத்துவதாகவும் அழியாத விஷயமாகவும் இருக்கும். அதாவது தனியே நாங்கள் இலக்கியங்கள் என்று இல்லாமல் மனித உரிமைகள் சார்ந்த அரசியல் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே ஆவணப்படுத்தி இருக்கோம். அரசியல் சார்ந்த போராட்டங்கள் சார்ந்து போராட்ட காலப்பகுதிக்குள்ள வெளியிடப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் எங்களோட ஆவணப்படுத்துறது தானே எல்லாத்தையுமே அழியாமல் பாதுகாக்கணும்ன்றது. அப்ப அந்த அடிப்படையில எல்லா ஆவணங்களையுமே நாங்கள் ஆவணப்படுத்தி வரோம். மற்றது மொழி என்பதும் சில ஆவணங்கள் சில வேளை பிரெஞ்சுல இருக்கலாம் அல்லது வேற மொழிகள்ல இருக்கலாம். அந்த ஆவணங்களையும் நாங்கள் ஆவணப்படுத்தி வரோம். மொழி என்றதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லை. இல்லை, இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு காலத்திலே ஒரு வரலாற்று பதிவை செய்த முருகர் குணசிங்கம் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இங்கு பிரபலமாக இருந்தது. அவர் ஹாலந்து போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள லைப்ரரிகளிலே இந்த ஈழத்து ஆவணங்களை எடுத்து இந்த பதிவுகளை எடுத்ததாக அவர் ஒரு செவியிலே சொன்னபோது நான் கேட்டிருந்தேன். அவ்வாறான தகவல்களையும் உங்களால் சேகரிக்க முடிந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். முருகர் குணசிங்கம் இப்போது இலங்கையில் தான் இருக்கிறார் என்று நம்புகிறேன். தொடர்பு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே அவரை சந்திச்ச நாங்கள் அவரோட கலந்துரையாடினாங்கள், தொடர்புகள் இருக்கு. நல்லது, நன்றி. ஆம், அவரிடமும் நிறைய நல்லது. அடுத்த புதியவன் நிகழ்ச்சியோடு காத்திருக்கிறார். வணக்கம் புதியவன். சரி, நீங்கள் பேசிக்கொள்ளலாம். கணேஷ். சரி, வணக்கம் புதியவன். வணக்கம். மீண்டும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சுருக்கமாக. ஆமாம், அழைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படுவது பரவாயில்லை. என்னன்னு சொன்னால், இந்த முருகன் குணசிங்க புத்தகம் என்னிடம் இருக்கின்றது. இப்ப ஒரு அவர் கேட்ட மாதிரி அந்த போர்த்துக்கல் மொழியில முதல் யாழ்ப்பாண வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதாம். அது அந்த ஆவணம் கிடைக்கப்பெறுமா என்ற கேள்வி. ஹலோ, ஆமா. அப்ப என்ன யாழ்ப்பாண வரலாற்றை வைபவமாலையில அதை மேற்கோள் காட்டுகிறார்கள். அப்ப அதன் ஆரம்பத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பது எனது தேர்தலாக இருக்கிறது. மற்றது அந்த புத்தகங்களை எப்படி சமர்ப்பிக்கலாம். என்னிடம் நான் 4 புத்தகங்கள் இருக்கிறேன். அதை எப்படி சமர்ப்பிக்கலாம், அதை எப்படி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஒரு பக்க சார்பாக கருத்துக்களுடைய புத்தகங்களை மட்டும்தான் அவர்கள் எப்படி ஆய்வு செய்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தினால் நாங்கள் அதனை அனுப்பி வைக்கலாம். ஏற்கனவே நான் முயற்சி செய்திருந்தேன். யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் முயற்சி செய்திருந்தேன். யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு எனது புத்தகங்களை அனுப்புவதற்கு. அவர்கள் எனது அந்த அட்டைப்படத்தை பார்த்துட்டு அது ஏற்கனவே இலங்கையில் பிரச்சனைக்குரியதாக இருந்தது. 2016 ஆண்டு நவம்பர் மாதம் அந்த புத்தகம் வைத்திருந்தவர்களை கைது செய்திருந்தார்கள். அது சிங்கள வானொலியிலும் வந்திருந்தது, அம்பாறை மாவட்டத்திலே. ஆக இப்பொழுது அதே நிலைமையா இல்லாட்டி எந்த புத்தகம் ஏன்னா எதையுமே நான் தவிர்ப்பதற்கு இல்லை. இதுதான் அங்க பிரச்சனை. அப்படி ஒரு படைப்பை அதை அப்படியே நீங்கள் அங்கே அவர்கள் படைப்புன்னு சொல்லி உங்களால் அங்கே அதை வைக்க முடியுமான்ற கேள்விக்கு ஆசிரியை கேட்டு விடவர்களை இவன் பேனாப்படுத்தி புதியவன் போவான். நன்றி. நன்றி புதியவன். உங்களோட முதலாவது கேள்வி, இந்த போர்த்துகீசிய மொழியில எழுதப்பட்ட முதலாவது யாழ்ப்பாண வரலாறு போர்த்துகீசிய மொழியில இல்லை, யாழ்ப்பாண வைபவமால இருக்குது. போர்த்துகீசிய மொழியில மேல் அந்த ஆவணத்தை எங்களுக்கு கிடைக்க செய்தால் மிக உதவியா இருக்கும். எங்களுக்கு அது இல்லை, எங்களோட வெப்சைட்ல போர்த்துகீசிய மொழியில இருந்தால் நாங்கள் அது அந்த ஆவணம் இருந்தால் நாங்கள் அது அந்த மொழி தெரிஞ்சவர்களோட கதைச்சு அதுக்குரிய மெட்டாடேட்டா போட்டு நாங்கள் அதை பதிவேற்றம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு ஆவணங்களை நீங்கள் பிசிக்கலா பௌதிக ரீதியா அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் கூறிய பண்ணலாம், அல்லது நீங்க வருகிறவர்கள கொடுத்து அனுப்பி செய்யலாம். இல்ல உங்களுக்கு அவசரமா அதை பதிவேற்றணும்னு சொன்னா உங்கள்கிட்ட பிடிஎஃப் இருக்கிற பட்சத்துல நாங்கள் அதை உடனேயே செய்வோம். பிடிஎஃப் நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். உங்களோட
அந்த நூலகம்.org போனாலே உங்களோட விவரங்கள் எல்லாமே இருக்கு. நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளணும். நீங்க நூலகம் foundation@gmail.com நீங்க மெயில் பண்ணினாலே எல்லா விவரங்களும் வரும். மற்றது ஒன்று வந்து எங்களுக்கு நூல்களை சமர்ப்பிக்கிறவர்கள் வந்து எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் தர வேணும். காப்பி ரைட்ஸ் இல்லாத விஷயங்களை நாங்க பிளாக் பண்ணித்தான் வச்சிருக்கோம். ஏன்னா அது சட்ட ரீதியா நாங்கள் வந்து அதை பப்ளிக்கு விடையில்லாது. நாங்கள் பெர்மிஷன் தந்தால் எங்களுக்கு அதுக்கான ஒரு படிவம் இருக்குது. நீங்க பெர்மிஷன் தரதுக்கு அந்த படிவத்துல நீங்கள் இன்னென்ன ஆவணங்களை அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் சிலதுகளை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பப்ளிக்கு விடலாம், சில ஆவணங்களை வந்து உடனே விடலாம், சில ஆவணங்கள் நீங்கள் ஒரு 10 நூல்கள் இருந்தால் அதுல 2 மட்டும் பப்ளிக் ஆக்சஸுக்கு விடணுமோ அப்படியான நிறைய விடயங்கள் இருக்கு. அதெல்லாம் நிரப்பி நீங்கள் அந்த படிவத்தை தருவ அதுவும் ஆன்லைனுக்குள்ளால மெயிலுக்குள்ளாலேயே நீங்க செய்து கொள்ளலாம். அதை வந்து நாங்க பப்ளிக் ஆக்சஸுக்கு விடுவோம். இல்லாட்டில் நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் எங்கள்கிட்ட நிறைய புத்தகங்கள் வந்து அல்லது ஆவணங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். ஏனென்றா பெர்மிஷன் இல்லாததால. பெர்மிஷன் இல்லாத ஆவணங்கள் ஆய்வாளர்கள் அல்லது யாரும் கல்வி தேவைக்கு சொல்லி வந்தால் எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்குது, உசார் துணை பகுதி என்று. அந்த உசார் துணை பகுதி கூடாக அவர்கள் விண்ணப்பிச்சு அவர்களின் நோக்கத்தை குறிப்பிட்டு ஒரு ஆய்வுக்கு அல்லது ஒரு கல்வி தேவைக்கு பரீட்சைக்கு அப்படியான விடயங்களுக்கு குறிப்பிட்ட பட்சத்துல வந்து அவர்களுக்கு ரீட் ஒன்லி ஆப்ஷன் கொடுத்து அந்த ஆவணங்களை வந்து வாசிக்கிறதுக்கு நாங்க அனுமதி கொடுப்போம். அப்ப பெர்மிஷன் தர்ற பட்சத்துல வந்து நாங்கள் பப்ளிக்கு ஓப்பனாவே விடுவோம். அவர்கள் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். பெர்மிஷன் இல்லாத எல்லாமே பிளாக் பண்ணப்பட்டு இருக்கும். மற்றது நீங்கள் நேரடியாக புத்தகங்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது மட்டக்களப்போ மலையாளத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அதுல ஒரு சிக்கலும் இல்லை. நினைக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு விடைகள் தந்துட்டு நன்று. மிக தெளிவாக அதை தந்திருக்கிறீர்கள். நன்றி. ராஜ்சிவநாதன், வேறு ஏதாவது கேள்விகள்? உங்கள் மைக் மியூட்டில் இருக்கிறது. நன்றி. நல்ல பதில் சொன்னீர்கள். நல்ல விளக்கம். எனக்கு ஒரு கேள்வி. இந்த கல்வெட்டுகள் இருக்கின்றது தானே இலங்கையில் எத்தனையோ பழைய கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டுகளை எப்படி நீங்கள் பதிவாக்கம் செய்கிறீர்கள்? அப்படி ஒரு கல்வெட்டல் வந்தால் அதை என்ன செய்வீர்கள்? கல்வெட்டு நீங்கள் குறிப்பிடுறது அந்த பழைய காலத்துல கல்லுகள்ல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தானே? எழுத்துக்கள். அது நாங்கள் இதுவரை காலமும் செய்யல. ஏற்கனவே இருக்கிற மற்றவர்கள் செய்த விஷயங்களை தான் நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருந்தாங்க. நாங்கள் இப்ப கடந்த வருஷம் அதை தொடங்கினாங்கள். அதுலயும் சில இன்னொரு கேள்வி முதல் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. எங்களுக்கு அந்த ஏதாவது தடைகள் புத்தகங்கள் ஆவணப்படுத்துறதுல பிரச்சனைகள் இருக்கான்னு புதியவன் கேட்டிருந்தவர் நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு நீங்கள் எந்த புத்தகம் வேண்டாலும் நாங்கள் ஆவணப்படுத்துவோம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு பிள்ளையான வேலை செய்ய சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு சட்ட ரீதியாகத்தான் வேலை செய்யறோம். மற்றது எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு வருகிற ஆவணங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்துவோம். அதுல இந்த சிக்கன் இல்லை. மற்றது இந்த கல்வெட்டுகளை வந்து நாங்கள் அந்த சேர்த்துட்டம் தொடங்கி அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் எடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நேரடியாக போய் அந்த படிமம் எடுத்து அப்படியான வேலைகளும் நாங்கள் இன்னும் தொடங்க இல்லை. ஆனா ஏற்கனவே செய்த விஷயங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி வரோம். ஆனா அதுக்கு அதே ஒரு செயற்திட்டமாக நாங்கள் இப்ப தொடங்கி இருக்கிறோம். ஆனா இன்னும் அதை களத்துல முழுமையாக இறங்கி அதை செய்யறதுக்குரிய வசதியினங்களால வந்து நாங்கள் அதை இப்போதைக்கு அதுக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக் அதுக்கான தகவல்களை திரட்டி அந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்றால், இந்த இன்றைய காலத்தில் இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சிலதுகள் இப்ப மற்றது அந்த காணப்படுகிற கல்வெட்டுகளை இப்ப அரசாங்கம் வந்து அதை மாத்தி சிலதுகள் செய்கின்றன. குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள்ல இப்ப சில பழங்கோயில்கள் உள்ளன. பழங்கால கோயில்கள்ல அந்த பழங்கால கோயில்களின் பரம்பரைகள் வந்து அந்த காலங்களில் அது ஒரு சின்ன கோயிலை கட்டினாலும் அதுல ஒரு கல்வெட்டிலே ஒரு குறிப்புகள் எழுதி இருப்பார்கள். யார் செய்தது, எந்த காலம் என்றது. பிறகு அந்த கல்வெட்டுகளை வந்து அதை ரெனோவேஷன் செய்து கொண்டு போறார்கள். அந்த கல்வெட்டுகளை வந்து இல்லாமாக்கியோ அதை அழித்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய காலத்து இப்ப 200-300 வருஷ அந்த ஹிஸ்டரிகள் வந்து அழிக்கப்படுகின்றன.
அது அது இப்ப குறிப்பாக இப்ப அரசாங்கம் இல்லை, இது தமிழ் மக்களுக்குள்ள நடக்கிற வடக்கு கிழக்குல இப்படிப்பட்ட காரியங்கள் கணக்கு நடந்திருக்குன்னா அதுகள் ஆவணப்படுத்துறதுலயும் அது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் தான். நான் அது நீங்க அவனுக்கு விளங்குன்ற அதுல அதுக்குரிய விதமான வேலைகள் அதுக்குரியதுகள் கொஞ்சம் கூட தொழில்நுட்பங்கள் தேவையா இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். நாங்கள் அந்த பிராந்திய ஆவணப்படுத்தலுக்கு ஊடாக இந்த ஒவ்வொரு கோயில்களையும் ஒரு உருவை எடுத்த அந்த கோயில் இருக்கும், நிறைய கோயில்கள் இருக்கும், அந்த கோயிலின் வரலாறு, அந்த கோயிலுக்கு தொடங்கினதுல இருந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையில அது ஆய்வாளர்களும் தேவை. நாங்கள் பல ஆய்வாளர்களை வச்சிருக்கிறோம், இருந்தாலும் போதுமான அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. இப்ப திருவோணமலையில எல்லாம் அப்படி செய்த நாங்கள், ஆனா எங்களுக்கு அது நிதி பற்றாக்குறையால வந்து அதை இந்த போன மாதத்தோட நாங்க அதை நிறுத்தி இருக்கிறோம். இந்த திருவோணமலை போதுமான நிதி எங்கள்கிட்ட கிடைக்க, அதாவது கலாய்வாளர் ஒரு கலாய்வாளரை வச்சு நாங்க செய்தாங்க. ஒரு கோயில் எடுத்த கோயிலின் தொன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல இருக்கிற பழைய புகைப்படங்கள், வரலாறுகள், நிறைய பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்கு. கோயில்களுக்குரிய சொத்துக்கள், அந்த வரலாறு தெரியாததாலேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது. மற்றது இந்த யுத்த காலத்துல அந்த விடயங்கள் மாற்றப்பட்டது, நிறைய கோயில் சொத்துக்கள் வந்து கைமாறப்பட்டிருக்குது, அதை இப்ப வேற யாக்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. அதுக்கு இந்த வரலாற்று விஷயங்கள் வந்து கட்டாயம் உதவி செய்யும் அதுகளுக்கு இருக்கிறதுக்கு. நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் பிராந்திய ஆவணப்படுத்துறேன் வெறுமனே அங்க உள்ள நூல்களையும் இதழ்களையும் ஆவணப்படுத்துறது இல்ல, அங்க இயங்கின முக்கியமான நிறுவனங்கள், முக்கியமான நபர்கள், அந்த பிரதேசம் சார்ந்த அந்த பிரதேசத்துக்கான ஒரு கலாச்சார பண்பாடுகள் சார்ந்த நிறைய அம்சங்கள் இருக்கும். அந்த எல்லாத்தையும் தான் நாங்கள் ஆவணப்படுத்துறோம். அது அப்படி ஒரு கோயில் ஆவணப்படுத்தியே கோயில்ல உள்ள கல்வெட்டுகள் தொடர்பான விஷயங்கள் வரும். நாங்கள் குறிப்பாக கோயிலையும் தாண்டி வெவ்வேறு இப்ப காட்டு பிரதேசங்கள்ல குகைகள், கற்பாறைகள்ல எழுதப்பட்ட அந்த விஷயங்களைத்தான் நாங்கள் கூட அந்த கல்வெட்டு ஆவணப்படுத்தல கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அது சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு அப்படி ஒரு உதவி கிடைக்குமாக இருந்தா நாங்க அதை தொடர்ந்து அந்த ஆவணப்படுத்தலை செய்யக்கூடியதா இருக்கும். இந்த நேர்களிட்ட கேட்கிற விஷயம் ஒன்று எங்களோட ஆபரேஷன் நிதி கண்ட ஒரு நிதியை மற்றும் நாங்க நிறைய சேர்த்துட்டோம். நான் 77 பைப்லைன் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. 77 இந்த இவ்வாறான விடயங்கள்லாம் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த கல்வெட்டு, கோயில்கள், அல்லது ஒரு உதாரணத்துக்கு இப்ப ப்ரொஃபசர் துரைராஜா அந்த விஷயம் கூட நாங்கள் இன்னும் செய்யவில்லை. அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் சார்ந்தது நிறைய விஷயங்கள், அவரால் வெளியிடப்பட்ட நிறைய விஷயங்கள். அப்ப அதையெல்லாம் ஒரு தொகுப்புக்குள்ள இன்னும் கொண்டு வரேன். அப்படி சில நபர்கள் சார்ந்து, சில கலெக்ஷன் சார்ந்து, சில பிரதேசம் சார்ந்து, அப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் செயற்திட்டங்களாக இனம் கண்டு வச்சிருக்கிறோம். உண்மையில அதை அக்கறை உள்ளவர்கள் அல்லது அதை நீங்க இன்னொரு உதவியும் செய்யலாம். இதை யாரும் ஆய்வு செய்ய அங்க ஆய்வு தேவைகளாக பிஎச்டி செய்கிறார்கள் வந்து இந்த விடயங்களை எடுத்து செய்கிற பட்சத்துல அதை ஒரு செயற்திட்டமா மாற்றி நாங்கள் அதை ஆவணப்படுத்துறது உண்டு. அதை இந்த கல்விக்கு உதவக்கூடியதா இருக்கும். இந்த ஆய்வு வேலைகளை ஆவணப்படுத்தல் வேலைகளையும் நாங்கள் பூரணப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப பல்வேறு தளங்கள்ல வந்து நூலகத்துக்கு பங்களிப்பு செய்யலாம். முதல்லாம் அங்கே இருந்த ஒரு வெள்ளக்காரன் வந்து யாழ்ப்பாணத்துல புரொட்டஸ்டாண்ட் தொடர்பான விஷயங்களை அவற்றை பிஎச்டி டிஎஸ்சி செய்யல. தமிழர்கள் நிறைய செய்யலாம், ஆனா செய்யணும் இல்லையாண்டு இல்ல. இப்ப அமெரிக்காவில இருந்தெல்லாம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விஷயங்களை செய்யணும், இந்தியாவில இருந்து செய்யணும். இந்தியாக்கள் நிறைய யாழ்ப்பாணத்தை விட அல்லது இலங்கை தமிழர்களை விட இந்திய தமிழர்களுக்கு வந்து நூலகம் வந்து மிகவும் பரிச்சயமான ஒரு இடமா இருக்கு. யார கேட்டாலும் பல்கலைக்கழகங்கள்ல சரி, அங்க இலக்கிய விஷயங்கள்ல கூட நூலகம் தொடர்பாக இந்திய அரசுக்கு கூட நல்ல தெளிவாகவே இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பயன்படுத்துகிறார்கள். எங்களோட பயன்பாடும் கூட்டமான முக்கியமாக வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்கள் வந்து இத பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த வெளிநாட்டுகள்ல வந்து அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கான சமூக விடயங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு காலேஜுக்கு போகணும்னா காலேஜ்ல வந்து அவர்கள் ஒரு விடயம் தொடர்பா ஏதோ ஒரு
சமூக விடயத்தை முன்னெடுத்து செய்து காட்ட வேணும் ஒரு ப்ரொஜெக்ட். அப்படியான விடயங்களுக்கு வந்து நூலகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ற மாதிரி ஒரு அனுசரணை செய்தால் அவர்கள் கூடாகவும் நூலகத்துக்கு தேவையான பங்களிப்புகள் கிடைக்கும். அவர்களும் இதுல ஒரு விழிப்படைவார்களோ, இது எங்களுடைய மூதாதையர்களின் விடயங்கள், எங்களுடைய பரம்பரையான விடயங்கள் என்றதுல வந்து அவர்களுக்கு ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் ஒன்று அவைக்கு வரும். அவைகள் அந்த வழியிலே நீங்கள் பங்களிப்பு செய்யலாம். ஒரு முகநூல் பக்கத்தினூடாக ஒரு சங்கடமான வேண்டுகோளா அல்லது எனக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் 30 வருட போராட்டம் சம்பந்த ஆவணங்கள் பல உள்ளது, அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் தெரியப்படுத்தவும் என்று கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அது தொடர்பாக நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. இல்ல அந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அது ஒரு வெளியிடப்பட்ட விடயம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வெளிவந்து விடுதலை புலிகின்ற விடயம் நீங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தாலும் தெரியும். அதுக்குள்ள இருக்குது நிறைய விஷயம். சிலர்கள் வந்து எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் இல்லாததால பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. நிறைய விடயங்கள் இருக்கு. விடுதலை புலிகள் தொடர்பான ஆவணங்களை நிச்சயமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம், நாங்களே ஆவணப்படுத்துவோம். இதுல எங்களுக்கு இந்த ஒரு தடங்களும் இல்லை. நன்றி நன்றி. அனுப்பி வைக்கும் போதே புத்தகம் ஆஸ்திரேலியா சாப்டர் சார்பா என்ன புத்தகத்தை அனுப்பி வைத்தாலும் அதோட அதுக்கேற்ற பண வசதிகளையும் அனுப்பி வைத்த அவர்களுக்கு உதவியா இருக்கு. உண்மையில எங்களுக்கு எல்லாம் இப்ப உங்களுக்கு நீங்க நேரடியா காரியாலயத்துக்கு வந்தா தெரியும். நாங்கள் ஒரு A4 ஸ்கேனர்ல ஒரு நாளைக்கு 400 பேஜஸ் தான் ஸ்கேன் பண்ணக்கூடியது. ஸ்கேனர் இருக்குது. நீ அது எங்களுக்கு ஒரு $40,000 வேணும், US$. அந்த நிதி இருக்குமெண்டா ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 பேஜஸ் தொடக்கம் 3000 பேஜஸ் வந்து செய்யக்கூடியதா இருக்கும். மிக வேகமாக நாங்கள் எங்களோட செயற்பாட்டை செய்யக்கூடியதா இருக்கும். மற்றது மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அந்த ஸ்கேனர்ல செய்யல இத நாங்கள் ஒரு இப்ப டிஜிட்டைஸ் அந்த டிஜிட்டைஸ் பண்ற ஸ்டார்ட் செய்யணும், அதை இன்னொரு ஆள் செக் பண்ணணும், அதை இன்னும் ஒரு ஆள் திருப்பி ரீசெக் பண்ணித்தான் நாங்க அப்லோட் பண்றோம். ஆனா அந்த புக்கை ஸ்கேனர்ல செய்யறது அந்த ஆளே பார்த்து ஒரு ஸ்டாஃபோடய அந்த விஷயத்த முடிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவ்வளவு நேர்த்தியா தொழில்நுட்ப வசதிகள் கூடின ஸ்கேனர். அப்ப எங்கள்கிட்ட அதை வாங்குறதுக்கு நிதி வந்து எங்கள்கிட்ட இல்லை. அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப கூகுள்ல வந்து எங்களோட வெப்சைட் வந்து மீடியா விக்கிலே இருக்கு. அது தேடுறது சில புது ஆட்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே பரிச்சயமான ஆட்களுக்கு நூலகம்.org போய் இந்த எழுத்தாளர் ஆண்டு அந்த விஷயங்களை வச்சு தேடலாம். ஆனா இப்ப கூகுள்ல நீங்கள் ஒரு சொல்ல போட்டாலே உங்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா அப்படி நூலகத்துல இல்ல. அப்ப அதுக்குரிய தொழில்நுட்பம், அதுக்காக நாங்கள் இப்ப ஒரு AI கூடாக ஒரு எல்லாத்தையும் OCR மாத்துற, அதாவது எல்லாத்தையும் இப்ப எங்கட எல்லாமே இமேஜஸ் ஆயிருக்குது, அதை டெக்ஸ்டா மாத்துற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில அது கூட எங்களுக்கு நிதி பற்றாக்குறையால அதை நாங்க phase 1 முடிச்சு phase 2 அதை மாத்துறதுக்கான வேலைகள் செய்யறோம். ஆனா அதை செய்யறதுக்கு நிதி இல்லாததால அது அப்படியே இருக்கு. உண்மையில அதுக்கு உண்மையா நிதி இருந்ததுன்னு சொன்னா ஈவன் நூலகத்துல இப்ப இலங்கை தமிழை சார்ந்த ஒரு விஷயம் இப்ப யாழ்ப்பாண வைபவமாலே இருந்து அடிச்சாலே அந்த விஷயம் தரும். அல்லது நீங்கள் எழுதின ஒரு கட்டுரை அது எங்க கிடக்குது, இந்த புத்தகத்துல இருக்குன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கு. சில வேளை உங்களோட பேரை போட்டாலே அது எங்க இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் கூகுள்ல சர்ச் பண்ற மாதிரி பார்க்கக்கூடியதா இருக்கும். ஏஐ கூடாது நாங்கள் எங்களோட சேலஞ்சஸ் சொன்னது எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப வசதிகள் அதெல்லாம் சரியான குறைவா இருக்குது. அது எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கும். நிதி என்றதும் ஒரு முக்கியமான இது. அப்ப இந்த விடயங்களும் நிலையில பார்வையாக்கள் கவனத்தில் எடுக்க வந்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமான நிறைய பங்களிப்பை செய்யக்கூடியதா இருக்கும் வந்து நம்புறேன். நன்றி. இந்த விஷயத்தை தான் நான் வந்த நேரம் அவதானித்தேன். நான் உங்களோடையும் அங்க ஸ்டாஃபோடையும் அதை பற்றி கதைத்தேன். அதை ஸ்கேன் பண்ற டைம் அந்த மெஷின்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் பழைய இங்க வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணிக்க கொஞ்சம் அவுடேட்டட் மெஷின்ஸ் தான் வச்சிருக்கிறீங்க. அது நீங்க சொன்னது விளக்கம் சரியான விளக்கம், அதுக்கு சரியான நிதி தேவை. ஆனால் நீங்க சொன்ன அந்த ஸ்கேனர், அந்த பெரிய ஸ்கேனர் எல்லாம் இலங்கையில வாங்கலாமா, அது வெளியில இருந்து தான் கொண்டு வரணுமா? இலங்கையில சப்ளையர்ஸ் இருக்கீங்க. நாங்கள் இலங்கை சப்ளையர்ஸை கொண்டுதான் கோட்டேஷன் எல்லாம் எடுத்தோம். அது சேர்த்துட்டமாவே வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு நிதி கிடைக்கல. யாராவது ஸ்பான்சர் பண்ணுவீங்கன்னு சொன்னா அந்த
ப்ரொபோசலை உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கு. இல்ல அது அவுட்ரைட்டா வாங்கணும்னா இங்கே வந்து வெளிநாடுல வந்து இந்த லீஸ் ரெண்டல் எல்லாம் இருக்கு. அப்படி இலங்கையில அதை அப்படிப்பட்ட பெரிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு அப்படி இருக்கா லீஸ் ரெண்டல் இல்லாட்டா இந்த மாதிரி அந்த நீங்க சொல்றது நாங்க லீஸ பத்தி நாங்கள் அவையோட கதைக்கே இல்லை. ஆனா பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய அதை இம்போர்ட் பண்ணி தாரத்துக்குரிய பிரைஸ் எல்லாம் எங்களுக்கு கோட்டேஷன் தந்திருக்கீங்கன்னா இலங்கையில உள்ள சப்ளையர்ஸ் 40,000 US. அதே அதுக்குரிய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே எங்களுக்கு செய்து தருவினோம். அப்ப அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இலங்கையில உள்ள சப்ளையரை கொண்டு செய்யல எங்களுக்கு அதுக்குரிய ரிப்பேரிங்கோ அதை இனிஷியேட் பண்ற ஃபிக்ஸ் பண்ற எல்லா கோஸ்ட்களையும் உங்களுக்கு வாரண்டி தருவார்கள். ஓகே, இதுல ஒரு வேண்டுகோள், இது ஆஸ்திரேலியா மாத்திரமில்ல, இந்த எங்களுடைய காணொளி எங்களுடைய இந்த டிஸ்கஷன் உலகம் முழுக்களும் தான் போகின்றது. இந்த ஃபோக்கஸ் தமிழ் இந்த இது வந்து நாங்கள் லிங்க்ல வந்து இந்த எல்லாரும் எங்களுடைய ஃபோக்கஸ் தமிழ் ரசிகர்கள் உலகம் முழுக்களும் உள்ளார்கள். ரஞ்சி அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொள்ளவும். $40,000 உலகத்துல இருக்கிற தமிழ் மக்களுக்கு பெரிய காசு இல்லை. எத்தனையோ இதுகளுக்கு செலவழிக்கிறார்கள். இதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு ஆளே கொடுக்கக்கூடிய வசதி உள்ள புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளார்கள், பிசினஸ்காரரும் உள்ளார்கள். இது வந்து ஒரு கட்டாயம் ஒரு செய்ய வேண்டிய ஒரு காரியம். கருத்தில் கொள்ளுங்கள். இதை அவர் இந்த வேண்டுகோளுக்கு தயவு செய்து நீங்கள் கேட்கிறவர்கள் அல்ல அதை ஒரு கருத்தில் கொள்ளும்படி தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். ஃபோக்கஸ் தமிழ் சார்பாக சொல்லுங்கள் ரஞ்சி. நன்றி ராஜ். மேல அது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். கட்டாயம் தேவை. ஏன்னா நான் அதை பார்த்தேன், நாங்க உங்களுக்குரிய அந்த கஷ்டங்களை பார்த்தேன். அது அந்த ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணுற டைம்களை பார்த்தேன். இது வந்து ஒரு வெளிநாடுகள்ல இது வந்து ஒரு ஆல் அண்ட் ஆப்ரேஷன். நீங்கள் அது டைம்ல ஸ்பெண்ட் பண்ணி அது அந்த டைமுக்கு வேற விதிகள் செய்யலாம். எனவே அது ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்க செய்துள்ளீர்கள். அதுக்கு பண வசதி வரும். அது நீங்கள் அந்த போக்கஸ்ல இருங்க. எல்லாரும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள், செய்வார்கள். அது வந்து இப்ப நாங்கள் ஒவ்வொரு சைஸ் ஆவணங்கள் ஒவ்வொரு சைஸுக்குரிய பேஜஸையும் வெவ்வேறு ஸ்கேனர்ல போடுவோம். அப்படின்னு வெவ்வேறு இதுகள்ல போடுவோம். அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். இப்ப கேமராவில செய்யற விஷயத்தையெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் அதை க்ராப் பண்ணி சரியா கொண்டு வர்றதுக்கு. மற்ற திருப்பி பிளவிட்ட திருப்பி செய்யவர் அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்ப இது இந்த ஸ்கேனர்ல எல்லா விஷயத்தையுமே எல்லா சைஸையும் அது ஒரு பெரிய நிறைய பேப்பர்ஸ கூட அந்த A3க்குள்ள அடங்காத பேப்பர்ஸ கூட நாங்க செய்யாம எங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தா தெரியும். அந்த ட்ரக்ல எல்லாம் நிறைய பழைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வசதிகள் இல்லாத அப்ப இப்படி ஒரு ஸ்கேனர் இது கேட்க அந்த பழைய பத்திரிகைகளை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். மிக வேகமாக செய்யலாம். மற்றது இன்னும் நேர்த்தியாக செய்யக்கூடியதா இருக்கும். உண்மையில இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் உண்மையில அக்கறை உள்ளவர்கள் இதுக்கு உதவும் பட்சத்துல இது உண்மையாக இது ஒரு அதாவது இது இன்னொரு இது இருக்கு. இந்த நூலக நிறுவனம் வந்து இது ஒரு சமூகத்தின் நிறுவனம். இதுல பேர் பங்களிப்பு செய்யணும். இது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த அல்லது குறிப்பிட்ட ஒரு தொகுதியாக்கள் அல்லது முக்கியமான புலம்பெயர்ந்தவர்களின் அமைப்பில்லை. இது உண்மையில இது ஒரு இலங்கை தமிழர் என்று சொல்லப்படுற எல்லாருக்கும் தேவையான அவர்களின் ஒரு சொத்து என்றதுதான் எங்களோட எல்லாருக்குமே உதவக்கூடிய எல்லாத்த விஷயங்களும் உள்வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆகவே இதுல எல்லாருக்குமே அக்கறை தேவை, அனுசரணை தேவை என்று நான் நம்புறேன். அப்ப அந்த வகையில எல்லாரும் உதவினம் இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு ஏதோ ஒரு உதவ வேணுமென்ற ஒரு மனப்பான்மை வந்திருக்கு நம்புறேன். வெளிநாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்துல உதவ வேணும் என்றுதான் இருக்கின்றார்கள். இப்ப நாங்கள் இந்த முயற்சியை வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு உங்கள மாதிரியான முயற்சி செய்யற இதற்கு நாங்களும் ஆதரவு தருகின்றோம். அப்படி ஒரு எல்லாருக்கும் அறிய தர வேண்டும் என்ற ஒரு முயற்சியெல்லாம் இறங்கி இருக்கிறோம். அது நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் நாங்களும் நம்புகின்றோம். சத்யபாலன், உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கா? நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முக்கியமான தேவைகள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தை மனித உழைப்பை உறிஞ்சுகின்ற ஒரு விடயம். ஆனால் எதிர்கால
சந்ததியினருக்காக நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து ஆக இருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு உலகளாவிய தமிழர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கி இந்த நூலகம் நிறுவனத்துக்கு தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மிக குறைந்த வளங்களுடன் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை புலம்பெயர் தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளைத்தான் வானொலி சார்பாக நாங்களும் விடுக்க முடியும். அதற்கான உங்களது உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கான அனுசரணையை நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்புடன் இணைந்து வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு டைம் நிறைய நேரம் வந்துட்டீங்க. நீங்கள் வேற என்ன சொல்ல வேணும்னா சொல்லுங்க. மேலதிக தகவல் இருந்தால் சொல்லலாம். நிச்சயமா நன்றி. உண்மையில இது ஒரு பிரயோசனமான கலந்துரையாடல். நிறைய புலம்பெயர்ந்த நபர்களுக்கு இது போய் சேரும். சில பேர்களுக்கு உண்மையில இப்படி ஒரு நிறுவனம் இயங்குறதுன்றதே தெரியாமல் இருக்கும். அது தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னுள்ள விடயங்கள் என்னன்னு தெரியாம இருக்கும். அப்ப என்றளவு எனக்கு மனதுல பட்ட அல்லது எனக்கு இந்த கலந்துரையாடல்ல எனக்கு தெரிவித்தோர் கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இத மிக ஆர்வத்தோட ராஜீவநாதனோட காரியாலயத்துக்கு இந்த விடயங்களை பார்வையிட்டு அவர் பார்த்தபடியால் நாங்கள் அவருக்கு அந்த விலங்கு இது கட்டாயம் செய்யணும் என்று அவர் சொன்ன மாதிரி நீங்கள் இங்க வரைக்கு இல்ல, ஒவ்வொருத்தரும் உங்களோட சம ஹாலிடேஸுக்கு வர்ற நீங்கள் நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்களை வரைக்க கட்டாய நூலகத்துக்கு வாங்குவோம். நாங்கள் ஒரு அடுத்த வருஷம் ஒரு அங்கிருந்து வாரவர்களுக்கான ஒரு செஷன் செய்யறதுக்கு, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்யறதுக்கும் நாங்கள் பிளான் பண்றோம். அவர்களுக்கு அது பிரயோசனமா இருக்கும். நூலகத்தை பற்றி அவர்களும் அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படியும் செய்யறதுக்கு இருக்கிறோம். அதை கட்டாயம் நீங்கள் இலங்கைக்கு வரைக்க நூலகத்துக்கு வாங்குவோம். மற்றது சின்ன பங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பெரிய இல்லாட்டிலும் எங்களோட ஆபரேஷனல் நிதிக்காக சின்ன பங்களுக்கு மாதம் ஆஸ்திரேலியா இன்றைக்கு $20, மற்ற நாடுகள்ல இன்றைக்கு அமெரிக்காண்ட $10, $10, யூஎஸ் யூகே £10 அப்படி நாட்டு ஒரு மனுத்தியான உழைப்பை நூலகத்துக்காக செலுத்துங்க. அது அப்படி செய்யல உண்மையில நாங்கள் எல்லா விஷயங்களையும் எங்களோட வரலாறை முக்கியமா நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இனி எந்த கட்டத்திலும் அது அழிஞ்சு போக விடக்கூடாது. இருக்கிற விஷயங்களை நாங்க முழுமைப்படுத்தி எங்களோட அடுத்த தலைமுறையிலிருந்து நாங்கள் கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும். நூலகத்தின் பணியும் அதுதான். அழியாமல் எல்லாருக்குமே அது கிடைக்க செய்து எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி சரியா கொண்டு போய் சேர்க்கணும் என்று அதுக்காகத்தான் நாங்களும் முயற்சி செய்கிறோம். இதோட இணைஞ்ச தொண்டர்களும் தொண்ட அடிப்படையில நிறைய பேருக்கு பின்னால இருக்கணும். தனிய பணியாளர்கள் மட்டும்தான் இதுல ஊதியம் எடுக்கிறவர்கள். மற்ற இதுக்கு பின்னால உள்ள போர்ட் மெம்பர்ஸோ அல்லது ஆலோசனை இந்த ப்ரோசஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கணும். நிறைய ஆலோசனைகளை தாரத்துக்கு அவர்கள் எல்லாம் நிறைய பங்களிப்பு செய்திருக்கணும். நேர ரீதியாக அவர்களின் அறிவு ரீதியாக ஆய்வுக்குரிய பகுதியாக நாங்கள் இப்ப நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் நேரடியாவே இப்ப அவர்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை கூட இங்க நூலகத்துல செய்ய தொடங்கி இருக்கணும். பல்கலைக்கழகம் அதுகளுக்கான அனுமதிகளை கொடுத்து நூலகத்தை ரெக்கமெண்ட் பண்ணினோம். உங்களோட இன்டர்ன்ஷிப்பை நூலகத்துல போய் செய்யுங்கன்னு சொல்லி இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகவே வந்துட்டது. கண்ட பொலிசி இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆகவே நீங்கள் துணிஞ்சு இந்த ஆவணங்களை எங்களோட அறிவை நாங்கள் பாதுகாக்கணும், தமிழர் சார்ந்த விடயங்களை பாதுகாக்கணும் என்றதுல அக்கறை எடுத்து தொடர்ந்து நூலகத்தோட தொடர்புல இருந்த இதை ஒழுங்கு செய்த ராஜீவநாதனுக்கும் இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சத்யா மகேந்திரனுக்கும் இதை பங்கு கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நூலகம் சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி ரஞ்சி, நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு. நாங்கள் இதை எங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வோம். அதே நேரம் குறிப்பாக இந்த பொழுது ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறவர்களும் இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு இவ்வளவு டைம்கள் இருக்கின்றது. இப்போ இனிமே இந்த மூலம் நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே நேரம் நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும் என்றால் இலங்கை காசிலையும் உங்கள் அந்த அக்கௌண்ட் இருக்கின்றது. இலங்கை
இல்லை வெப்சைட்டுக்கு போனா இலங்கை அக்கௌண்ட் இருக்குது. அல்லாவிட்டால் எங்களோட தொடர்பு கொண்டு இலங்கையில் உள்ள அக்கௌண்டோ, ஆஸ்திரேலியா அக்கௌண்டோ, யூகேயோ எல்லா அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெப்சைட்லயும் இருக்கு. தெரியாதவர்கள் தொடர்பு கொள்ளலாம். தயவு செய்து உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு அடுத்த வருஷ பட்ஜெட்டில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் குறைவாக உள்ளதால் அவர்களுக்குரிய தொகைகளை எதிர்பார்க்கின்றார்கள். தயவு செய்து நீங்கள் உலகம் வாழும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையாம் இருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களுக்கு இந்த அரிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தந்ததுக்கு நன்றி. நானும் சத்தியவாலுமே உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். ஸோ அதே போல் இதை கேட்டுக்கொண்ட மக்களும் நிறைய அறிவார்கள். நன்றி ரஞ்சி, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. நேரில் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் ஃபோக்கஸ் தமிழ் அரங்கத்தில் திருமதி ரஞ்சிதமலர் நந்தகுமார் அவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரி நூலக நிறுவனம் யாழ்ப்பாணத்திலிருந்து கலந்து சிறப்பித்த நூலக நிறுவனம் தொடர்பான தகவல்கள் அடங்கிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.